தோப்பா அவர்களை பற்றி கேட்டதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய தொகுப்பு முழுவதையும் ஒரு நூலில் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே அதுக்கு ஒரு பாராட்டு நீங்கள் கொடுக்கணும். வீட்டுக்கு போகிறதுக்கு பாலம் போட்டுக்கிறது அங்கே தான். அவங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பாலம். இப்போ சேலம் இல்லை, அது பாலம். பொறாமை காரணம் தெரியுதா? அவ்வளவு பாலங்கள். நான் கும்பிடுவதற்கு ஒரு சாமி வேணும்டா. எனக்கு தெரியாதா? ஆகாயம் தான் சாமி, கடவுள் தான் சாமி, இயற்கை தான் சாமி, எல்லாம் தான். ஆனால் என் மனம் ஒருங்குபடுவது. அப்புறம் அந்த கிரீடத்தை ஐயா கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நான் போய் சாமி கும்பிடுறான். நாயக்கர் காலமா, பாண்டியர் காலமா, கல்வெட்டா, கையில் கத்தி வச்சிருக்காரா? நான் என்ன செய்ய? அனைவருக்கும் வணக்கம். இது நான் சேலத்துக்காரன் இல்லை, மதுரைக்காரன். சொல்லிடுறேன். என்ன முதல்ல ஆரம்பிக்கிறப்ப அவர் எல்லாமே சேலம்னு சொல்கிறப்ப எனக்கு சேலத்தை பார்த்தா பொறாமையாக கூட உண்டு. ஏன்னா மாம்பழம், இரும்பு அதெல்லாம் விடுங்க, முக்கியமாக அங்கே பார்த்தா வழக்கமாக ஊருக்கு போகிறதுக்கு ரோடு பாலம் போடுவாங்க, வீட்டுக்கு போகிறதுக்கு பாலம் போட்டுக்கிறது அங்கே தான். அவங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பாலம். இப்போ சேலம் இல்லை, அது பாலம். பொறாமை காரணம் தெரியுதா? அவ்வளவு பாலங்கள், மிரட்டுற அளவுக்கு பாலம். வழக்கமான சரவணபுரியில் காஃபி சாப்பிடலாம்னு சொல்லி போவேன். இந்த வட்டம் நான் மறந்துட்டு என்ன பண்ண, ஒரு 3 மாதத்துக்கு முதல்ல மதுரையிலேருந்து வந்து மேலே அந்த பாலம் வந்த உடனே தேடிக்கிட்டே இருக்கேன். நான் நேரம் இதுக்கு போயிட்டேன், ஒசூர் ரோட்டுக்கு கொண்டு போயிடுச்சு. அது ஊருக்குள்ளே இறங்க முடியல. அதே மாதிரி அந்த 5 ரோடுன்னு ஒரு இடம் இருக்குது. அது மாதிரியான இப்போ டிராஃபிக் பார்த்ததே கிடையாது. ஆனால் இப்போ அந்த ரோட்டே காணும், மேலே இருந்தால் பார்க்க விட்டுருக்கு. எல்லாம் ஏரியல் வியூவாக மாற்றிட்டாங்க. நல்ல பெரிய பெருமையாக இருக்குது. சேலத்துக்காரர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பதிப்பாளர், எழுத்தாளர், வருகை நிற்கக்கூடிய பெருமக்கள் அத்தனை பேருக்கு நன்றியை சொல்லிட்டு, இந்த புத்தக வெளியீட்டில் என்னை அன்போடு அழைத்து பேசுவதற்கான நல்ல வாய்ப்பை தரக்கூடிய திரு நல்லலிங்கம் அவர்கள். அவர் சொன்ன மாதிரி அவரை முதல்ல தொலைபேசியில் தான் நாங்கள் உரையாடணும், அப்புறம் தான் சந்தித்தேன். தோப்பா அவர்களை பற்றி கேட்டதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய தொகுப்பு முழுவதையும் ஒரு நூலில் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே அதுக்கு ஒரு பாராட்டு நீங்கள் கொடுக்கணும். ஏகாந்தனுக்கு கொடுத்த மாதிரி இது ஒரு சாதாரண வேலை இல்லை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சொல்கிறேன். தோப்பா அவர்கள் வந்து எனக்கு ஆசிரியரை காட்டிலும் கூட, ஆசிரியர்னால் அந்த வகுப்பு முடிஞ்சோடனே போயிடுவாங்க. ஆனால் நான் ஒரு 12 ஆண்டு காலம் 86லேருந்து 98 வரைக்கும், 98ல் அவர் அங்கே போயிட்டார், மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவராக போயிட்டார். 12 ஆண்டு காலம் நானும் அவரும் பேசின பேச்சுகள் இருக்கு பாருங்க, அடே அப்பா, அது உண்மையிலேயே ஒரு பொற்காலம். அது நல்லா திரும்பவும் சொல்லிடுறேன், அவருக்கு கடவுளை பற்றி நம்பிக்கையே கிடையாது சுத்தமாக. நான் வந்து கடவுள் தவிர வேறு எதையும் இல்லாமல் வாழ முடியாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். இது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மாதிரி இதுவும் ஒரு நம்பிக்கை தான். அதனால் நாங்கள் 2 பேரும் 12 ஆண்டு காலம் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் 10 மணி நேரம் 2 பேரும் சேர்ந்து பயணப்படுவோம். ஒரு நாள் கூட எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. நான் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் விடை சொல்வார். அதுதான் ஆச்சரியம். வேறு யாரும் அப்படி சொன்னது கிடையாது. நான் பார்த்த குருநாதர்கள்லேயே இவர் ஒரு ஆச்சரியமானவர். அதில் பெரியாழ்வாரை பற்றியும் பேசுவார், பெரியாரை பற்றியும் பேசுவார். அதுதான் ஆச்சரியம். இது இந்த தமிழ்நாட்டில் ஒரு சாபம்னே சொல்லலாம். சயின்ஸ் வாத்தியார் தமிழ் வாத்தியார்கிட்ட பேச மாட்டார், தமிழ் வாத்தியார் இங்கிலீஷ் வாத்தியார்கிட்ட பேச மாட்டார், கணக்கு வாத்தியார் யார்த்தையுமே பேச மாட்டார். இது நான் குறையெல்லாம் சொல்லலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் எத்தனையோ முறை முயன்றிருக்கேன். ஒன்றும் இல்லை, புரிஞ்சு 99 மலர்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மலர்களை பேசிட்டு ஒரு நாள் போய் நான் பாட்டன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மலர்கள்லாம் இருக்கா, இதுக்கு என்ன பேருன்னு கேட்குறேன். எங்கள் சிலபஸ்லேயே கிடையாது, நீங்கள் வந்து என்னை போட்டு குழப்பாதீங்க அப்படின்ட்டார். நினச்சி பாருங்கள், ஒரே கல்லூரிக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒருவங்க வந்து இதை பற்றி ஒரு நாளைக்கு என்ன கூப்பிட்டு அங்கே பேச விடலாம். தோப்பா எல்லாத்துலேயும் போய் பேசுவார். உலகமயமாக்கல் பற்றி பிபிஏ டிபார்ட்மெண்ட்டில் பேசுவார், உயிரியலில் போய் பேசுவார், எல்லாத்துலேயும் பேசிட்டு வருவார். அப்போ இந்த மாதிரி
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தொடர்புகள் இல்லாத நேரம். தமிழ்லே இப்படி எடுத்துக்கங்களேன், சங்க இலக்கியம் படிக்கிறவங்க சமகால இலக்கியத்துக்குள்ளே வரமாட்டாங்க. சமகால இலக்கியம் படிக்கிறவங்க சங்க இலக்கியத்துக்கிட்ட போகவே மாட்டாங்க. பக்தி இலக்கியம் படிக்கக்கூடியவங்க பெரியாருடைய நூல்களையோ மற்றதையோ படிக்க மாட்டாங்க. பெரியார் நூல்கள் படிக்கக்கூடியவங்க பக்தி இலக்கியம் படிக்கிறவங்கள பகையாகவே நினைப்பாங்க. இது எதுக்குன்னு எனக்கு தெரில. என்ன ஒரு தடவை வர்றோம், ஒரு தடவை போகிறோம், அவ்வளோதான். நம்மளாம் ஏறத்தாழ இந்த ஒரு ஜென் கதையில் மாதிரி இங்கே உட்காருங்கன்னு அந்த ஜென் துறவியை சொல்கிறாங்க. எனக்கென்று இருக்கை இங்கே எங்கே இருக்கிறது, நான் ஒரு பயணி அப்படிங்கிறார் அவர். பூமியில் எனக்கென்று இருக்கை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அது மாதிரி எல்லாத்தையும் வாசிக்கணுங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ள எப்போதும் உண்டு. நான் கூட சொல்லுவேன், சங்க காலமும் படிப்பேன், சம்பந்தா காலமும் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். சமகாலம்னு சொல்லலை. ஆமாம், சம்பந்தா தெரியாதவங்க பேசாமல் உட்காந்துருக்காங்க, அதனால் பரவாயில்லை, இருக்கட்டும். இது என்ன தெரியுங்களா, இப்போ அவர் சொல்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு கவிதை நூல் வந்தால் அதை நான் வாசிக்கலைன்னா நான் இழந்து போனேன்னு அர்த்தம். பணம் தேடுற மாதிரி நம்ம தேடணும். அது நான் எங்கள் வீட்டில் ஒரு நூலகத்துக்காகவே வீடு நான் கட்டிருந்தேன். எங்கள் வீட்டில் நூலகம் இருக்குது. எங்கள் அப்பா கட்டின வீட்டுக்கு தமிழகம்னு பேர் வச்சுருந்தார். நான் அப்புறம் நான் மதுரையில் வீடு கட்டுறப்ப நான் புதிய தமிழகம்னு வச்சா பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், என்னுடைய துணைவியார் பேர் அமுதா, அதனால் அமுதகம் அப்படின்னு நான் பேர் வச்சு அதில் ஒரு நூலகம் வச்சு அதை என்னுடைய நண்பர்கள் அது தொடங்கினாங்க. அப்படி தொடங்கின போது அதில் ஒரு நண்பர் அதுக்கு பேரே வச்சு நூலகத்துக்கு பேர் வச்சார், அமுதகத்தின் அறிவகம் அப்படின்னு என்னுடைய நூலகத்துக்கு பேர். அது மகேந்திர பாபுங்கிற நண்பர் தான், அவர் ஒரு ஆசிரியர் வச்சார். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3000 புத்தகம் இருக்குது. நான் இப்போ எல்லா இடத்துலையும் புத்தகம் வச்சுருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் படிப்பேன், ஒன்று விடாமல் படிப்பேன். அது 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 ஒரு பழக்கம் எனக்கு. இதில் தோப்பாவை பற்றி சொல்கிற போது அவருடைய இறுதி காலம் வரைக்கும் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர் இறந்துட்டார்னு சொல்கிற போது நான் செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னா, என்னுடைய துணைவியார் திருமணத்தப்போ அவங்க +2 முடிச்சிருந்தாங்க. அப்புறம் படிக்கிறீங்க கேட்டுட்டு அவங்கள படிக்க சொல்லி எம்ஏ எம்ஃபில் பிஎட் படித்து வைரமுத்து கவிதைகள் ஆராய்ச்சி பண்ணி எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கைடு யாருன்னா தோப்பா அவர்கள் தான். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இது வேலையே என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 பேரையாவது படிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ படிக்கலைன்னா விடவே மாட்டேன். யாராக இருந்தாலும் சரி, என் கூட பட்டிமன்றம் பேசுகிற ஆளுகள் கூட படிங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். இப்போ தோப்பா அவர்கள் மரணம் அடைஞ்ச நேரம் நான் போனவுடனே செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுங்களா, இவருக்கு ஒரு அரசு மரியாதை அளவு கொடுக்கணும். ஏன்னா இது தெரியாமல் இருக்காங்க இவங்க பற்றி அப்படிங்கிறதுக்காக அப்போ இருந்த தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர்கிட்ட நான் உடனடியாக சொல்லி அவர் உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன். வேறு என்ன செய்யணும்னு கேட்டார். இவருடைய நூல்களை அரசுடைமையாக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன். உண்மையை சொல்கிறேன், அது செய்ய போய் தான் இன்றைக்கி இவர் தொகுத்து போட்டிருக்காருன்னு சொன்னால், இல்லைன்னா அது சில பேருடைய கையில் போய் சிக்கிடுச்சு. அரிய நூல்கள் எல்லாமே அபூர்வமான நூல்கள் அத்தனையும். இதில் கூட ஒரு 3 நூல் என்னமோ தவிர்த்திருப்பேன் நினைக்கிறேன். இல்லைங்க, எல்லாமே எங்கே பிராமணியம் இல்லை கிடைக்கல எனக்கு. அதான் நீ சொல்கிறேன், ஒரு 3 நூல் விட்டுருக்குறீங்க. அடுத்த எடிஷனில் சேர்த்துருவோம். சேர்க்க முடியாது, அது அதில் வரல, நேஷனலைஸில் வரல. வரல ஆமாம். வந்திருந்தா வந்திருக்காது, அவ்வளோதான் சொல்ல முடியும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அதை உடனடியாக நான் சொன்ன உடனே அவங்க ஏற்றுக்கிட்டு அந்த நேரத்துலேயே இது பண்ணி அந்த நூல்கள் முழுவதையும், அதை நாங்கள் அனுப்பின நூல்கள் முழுவதையும் அப்படியே வாங்கிட்டு அவருடைய குடும்பத்தாருக்கு 15 லட்ச ரூபாய் உடனடியாக கொடுத்து, ஒரு தமிழறிஞருக்கு கிடச்சிருக்கக்கூடிய பெரிய விஷயம். இன்றைக்கி எல்லோரும் படிக்கிற மாதிரி. அதில் ஒரு நண்பர் என்கிட்ட ஒரு பதிப்பகத்தில் இருந்தார், திடீர்னு வெளியே போய் சொல்லிட்டாங்க, வேலை போயிடுச்சு அவருக்கு. என்கிட்ட ஐயா நீங்கள் தோப்பா பற்றி ஒரு நூல் எழுதி கொடுத்தீங்கன்னா இந்த நேரத்தில் போட்டு நான் பிழைச்சிக்கிடுவேன் அப்படின்னாரு. நான் ஒரு நம்புறீங்களோ இல்லையோ, 6 நாளில் தோப்பாவும் நான்கிற அந்த புத்தகத்தை நான் எழுதி கொடுத்தேன். எப்படின்னா, நான் ஒரு 30 நூல்கள் எழுதியிருக்கேன். அது பேசும் கலைஞர் நூல் பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் பாடமாக இருக்குது. எப்படி எழுதுவேன்னா, வணக்கம்,
எப்படி எழுதுவேன்னா, நான் காரில் பயணப்படுறப்பயே ஃபோனில் நான் சொல்லிக்கிட்டே வருவேன். என்னோடய உதவியாளர் அவங்க ஹெட்ஃபோன் போட்டு டைப் பண்ணுவாங்க. விழுப்புரம் போகிறதுக்குள்ளே ஒரு சாப்டர் முடித்து எனக்கு அடித்து அனுப்புவாங்க. நான் வந்து மேல்மருவத்தூர் வர்றதுக்குள்ளே வேறு ஊர் சொல்லவா? இல்லை நல்ல ரூட்டில் சரியான ரூட்டில் போகிறேன்னா இல்லை ஏன்னா நீங்கள் அந்த ஊர் சொன்னீங்கன்னு சொல்லுவார். வேறு வழி இல்லை, நான் தாண்டி தானே போகணும். அதுக்காக அப்போ போகிறப்ப அங்கே அதுக்குள்ளே அவங்க எனக்கு அனுப்புவாங்க. நான் அதை திருத்தி அதை வந்து ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பிடுவேன். இப்படியாக அந்த நூல் நான் எழுதி முடித்தேன். அதான் என்னுடைய அனுபவங்களை போகிறான். இப்படி தான் நான் நூல்கள் எழுதுறது வழக்கம். இப்போ அந்த புத்தகம் போடுற போது முழுவதுமாக அந்த புத்தகத்தை இவர் போடுறதுன்னு எனக்கு தெரியாது. எப்போ நான் எங்கே வேணாலும் புத்தகம் வாங்குவேன். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இந்த கையில் பணத்தோடு இவர் புத்தகம் கொடுக்கல போடாருன்னா கடனோடு தான் திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இவ்வளோ போக இவ்வளோ நான் அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். அப்போல்லாம் இந்த மாதிரி உடனடியாக பணம் கொடுக்குற வாய்ப்பு இல்லைல்ல. அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் அறிவு தான், அது சேர்க்குறது தான் முக்கியமானது தான். இப்போ அந்த முழு நூலை போடுற போது அந்த முழு நூலை படித்து முடிச்சுட்டு இது யார் பண்ணியிருப்பா? அது அந்த பதிப்பு முதல் பேர் சுவடு தான். இப்போ தானா இது பேரில் நாற்கரம். சுவடு பதிப்பகம் பார்த்துட்டு நான் ரொம்ப பெருமை அடைஞ்சு அதை பல இடங்களில் பேசியிருக்கேன். இப்படி வந்து தோப்பா நூல் கிடைக்கலன்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கு வந்து இந்த சூடு பதிப்பகம் ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போ நான் மேடைகளில் பேசினாலும் யாருடைய பாடலையோ மற்றதையோ சொல்கிற போது மேற்கோளையோ சொல்கிறப்ப அவர் பேர் சொல்லி சொல்லுவேன். இது நியாயம், நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பலர் இதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. பாரதியார் கவிதையே தான் எழுதுன மாதிரி சொல்லிட்டுறான் சில பேர் மேடையில். நேற்று இரவு நான் ஒரு கவிதை கண்ணன் பாட்டு இல்லை அது பாரதியார் அவரே எழுதியிருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. அவரே எழுதியிருக்காரா? என்ன செய்யறது? இது வந்து ஒரு இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ பேச்சாளர் இப்போ திரைப்படர் அதெல்லாம் இருக்கட்டுங்க. 65 பேர் எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க என்னுடைய கைடன்ஸில். என்னுடைய வழிகாட்டலில் 65 பேர் எம்ஃபில் பட்டம், 16 பேர் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. டாக்டரேட் 16 பேர். ஒரு பிஹெச்டி உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். 12 இந்த 16 பேரில் 12 பேர் ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணி, அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ பாஸ் பண்ணி 50,000 ரூபாய் வந்து ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய உதவித்தொகை பெருமாறு செஞ்சு தான் நான் அவங்கள படிக்க வைப்பேன். படிக்க வைக்கிற போது யாரையும் விட்டுறவும் மாட்டேன். இது என்னுடைய பெருமைக்காகவோ பயோடேட்டாக்காகவோ இல்லைங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இதெல்லாம் நான் யார்கிட்ட பழகிறேன்? என்னுடைய ஆசிரியர்கள்ட்ட தான் பழகினேன். தோப்பாட்ட பழகினேன், மற்றவர்கள்ட்ட பழகினேன். இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எந்த கேள்வி கேட்டாலும் கோவப்படாமல் பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆள் தோப்பா. ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்துடுறேன். நான் நீங்கள் ஒன்றும் என்னடா வேறு ஏரியாவில் போய் தான் நினைக்காதீங்க. ஒரே ஒரு இது வழக்கமாக நானும் அவரும் நடந்து வர்றோம் கல்லூரியிலேருந்து. அப்போ மதுரை வீதிகளில் வர்றபோது அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. நான் எந்த கோயிலாக பார்த்தாலும் போயிட்டு சாமி கும்பிட்டு வருவேன். அவர் வெளியே நின்று சீரட்டு குடிச்சிட்ருப்பார். இதுவும் தப்பு இல்லை, அதுவும் தப்பு இல்லை. சீரட்டு குடிக்கிறது தப்புன்னு சொல்லலை, அவர் குடிக்கிறது அவருடைய விருப்பம். நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தேன். முருகன் கோயிலில் அது சாமி கும்பிட்டு வந்தேன். இவர் வந்தவுடனே என்கிட்ட கேட்டார், இப்போ உள்ளே போய் சாமி கும்பிட்டீங்களா? ஆமான்னு. அந்த முருகனுக்கு கீழே ஒரு கல்வெட்டு இருந்தது, படிச்சிங்களா அப்படின்னாரு. இல்லையே படிக்கலையே அப்படின்னேன். அப்புறம் அந்த முருகன் இடுப்பில் வச்சுருந்த குருவாள் வந்து அது பாண்டியர் காலத்தில் தான் இருக்காது, அது வந்து நாயக்கர் காலத்து வாழாக தான் இருக்கும். அப்புறம் அந்த கிரீடத்தை ஐயா கொஞ்சம் நிப்பாட்டுங்க, நான் போய் சாமி கும்பிடுறான். நாயக்கர் காலமா பாண்டியர் காலமா, கல்வெட்டா, கையில் கத்தி வச்சுருக்காரா, நான் என்ன செய்ய? நீங்கள் என்ன கடவுள் இல்லைங்கிறீங்களா? அவர் சேரிட்டு அப்படி ஒரு இழுத்து விட்டு புகையை விட்டுட்டு, கடவுள் இல்லைன்னு சொல்ல தம்பி, இருந்தால் நல்லது தானே, வாங்க போவோம் அப்படின்னாரு. அவ்வளோதான். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். இதைத்தான் நான் என்னுடைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள்ட்ட சொல்லி அவர் தன்னுடைய படத்தில் வச்சுருப்பார். அப்போ கடவுள் இல்லைன்னு சொல்கிறேடா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அசின் இப்போ ஞாபகம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. உடனே அவர் இல்லைன்னு சொல்ல, இருந்தால் நல்லது தானே அப்படி போகிற போக்கில் பாஸ் பண்ணிட்டு போவாங்க. இந்த படம் ப்ரிவியூ பார்த்துட்டு வர்றப்ப அந்த டிரைவர் எங்களை கூப்பிட்டு வர்றப்ப அவர் என்கிட்ட கேட்டார் திரும்பி,
இது என்னங்க சொல்கிறாரு, இருக்குங்கிறாரா இல்லைங்கிறாரா அப்படின்னு கேட்டார். நான் அப்புறம் அவருக்கு புரிகிற மாதிரி சொன்னேன், ஒன்றும் இல்லைங்க, அவர் பேர் சங்கர். சங்கர், நீங்கள் என்கிட்ட ஒரு 1000 ரூபா கேட்குறீங்க படம் கடை. நான் என்ன சொல்கிறேன், இருந்தால் தரமாட்டேனா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆமாம் அப்படின்னாரு அவர். ஆமாம், அதான் இருந்தால் தரமாட்டேன்னா என்ன அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான் விட்டுருங்க. இது ஒன்று நினைவு வச்சுக்கோங்க, எப்படி சொல்கிறோங்கிறத பொறுத்து எந்த செய்தியும் வெற்றி பெறலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி சொல்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தமிழ் வந்து அதுக்கு அருமையாக கை கொடுக்கும். வேற ஒன்றும் வேண்டாம். தந்தை பெரியாரை ஒரு நாடகத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. அண்ணாவோட நாடகம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த நாடகத்தில் தந்தை பெரியாருக்கு இதெல்லாம் பிடிக்காது. நாடகம், கலை, சினிமா, கூத்தாடின்னு வைச்சிட்டு இருப்பார். அவர் நாடகத்தில் உட்காந்துருக்காரு. அண்ணா தான் பண்ணையார். உட்காந்து வேலைக்காரனை கூப்பிட்றாரு, இங்கே வாடா அப்படின்றாரு. மாடியிலேருந்து ஓடி வர்றான். அவசரமாக கூப்பிட்றாரு, ஓடியாடுறான். என்னான்னு கேட்குறான். வந்து, ஐயா என்னையா, என் காலை தூக்கி மேலே வை அப்படிங்கிறார். இவர் காலை தூக்கி மேலே வைக்க இவராலேயே முடியும். இதுக்கு அவர் சத்தம் போட்டு கூப்பிட்டு மேலே வை. சரி, டேய் நடராசர் மாதிரி நில்றா அப்படிங்கிறார். இந்த தில்லையில் இருக்க நடராசர் மாதிரி நில்றா அப்படிங்கிறார். ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்களே அப்படிங்களா. சும்மா நில்றா அப்படிங்கிறாரு. உடனே அவன் என்ன செய்கிறான், அப்படி காலை தூக்கி ஒரு பக்கம் அந்த குஞ்சித பாதம்பாங்க, தூக்கிய திருவடின்னு அதுக்கு பேர். காலை தூக்கி அப்படி நிற்கிறான். உடனே போதுமானு கேட்குறான். இது சும்மா நில்றா, டே சும்மா நில்றா. கொஞ்சம் கழிச்சு கால் வலிக்குதுங்க. நில்றா. ஏங்க கால் வலிக்குதுங்க. என்னடா இப்படி சொல்கிற, அவர் காலங்காலமாக நிற்கிறார்லடா. யார், தில்லையில் சிதம்பரத்தில் வந்து சிவபெருமான் நிற்கிறார்லடா. அது கல்லுங்க, நான் மனுஷன். பெரியார் சொன்னார், அட பாவி, இதைத்தான் நானும் சொன்னேன். நான் சொன்னால் என்னை அடிக்கிறாங்க, இந்த இவர் சொல்கிறாரு கைதட்டுறீங்க நீங்கள். தெரியுதுங்களா? அதாவது அந்த சொல்லை வந்து எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது முக்கியமான ஒன்று. இப்போ இப்படி நாங்கள் அறிமுகமான முதல்ல எனக்கு எழுத்தாளர் அவர்களே எனக்கு தெரியாது. இவர் மூலமாக தான் முதல்ல அறிமுகமாயிட்டு இந்த இதை கேட்டாங்க என்கிட்ட புத்தகம் வெளியீட்டுக்காக. நான் ரொம்ப தயங்கினேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காரணம் என்னன்னா, முன்னுரை கொடுக்கறதுங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் அன்றாட வேலையாக்கி விட்டாங்க. முன்னுரைன்னா நான் இது வரைக்கும் ஒரு 5000 பேருக்கு முகமே தெரியாது. முன்னுரை கொடுக்கறதுனா என்னென்னா, முழுக்க படிக்காமல் முன்னுரை கொடுக்க மாட்டேன் நான். அதனால் படிக்கணும், அது ஒரு வேலை. அதில் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், முன்னுரை கொடுங்க அப்படின்னாரு. என்ன புத்தகம் எழுதிருக்கீங்க? இனிமேல் தான் எழுத போகிறேன், நீங்கள் சும்மா என்னைய வச்சு முன்னுரை எழுதிருங்க, அப்புறமேல் நான் அது என்னங்கிறத கணக்கான ஃபில்லப் பண்ணி போட்டுக்கிறேன், மானே தேனைங்கிற மாதிரி போட்டுக்கிறேன் அப்படின்னு. இதெல்லாம் உண்டு. புத்தகத்தை கொடுத்து நான் இது சொன்னேன், நான் படிக்கணுங்க, 2வது நேரம் இருக்கணுங்க, 3 படத்தில் நடிச்சிட்ருக்கேன், 2 சீரியல் நடிச்சிட்ருக்கேன், நான் வந்து மேடையில் போய்கிட்டு இருக்கேன், வெளிநாடு இப்போ தான் போயிட்டு வந்தேன் நான் மலேசியாவுக்கு, அடுத்த மாதம் நான் வந்து அமெரிக்காவுக்கு போகணும், இதெல்லாம் சொல்கிறேன் அவர்கிட்ட. இதுக்கு இடையில தான் அவர் எழுத்தாளர், நம்முடைய படக்கத்துக்குரிய அசோக் குமார் அவர்கள். அவர் நான் வந்து அப்போ தான் என்னை ஒரு நிமிஷம் அசைச்சு பார்த்தது எதுன்னா, அவர் பணியாற்றிய இடம் வந்து இராணுவத்துறை, அதுவும் விமானத்துறையில் அவர் பணியாற்றிருக்கார். இது சொன்ன உடனேயே எனக்கு ஒரு டக்குன்னு இது சாதாரண வேலை இல்லை, அவர் அந்த வேலையை செஞ்சுட்டு இதை எழுதுறார் அப்படிங்கிறத பார்க்குறப்ப, ஏன்னா எமக்கு தொழில் கவிதை நாற்றுக்குழைத்தல் 2 விஷயம். நாற்றுக்குழைத்தல் எமக்கு தொழில் கவிதைங்கிற மாதிரி இவர் நாட்டுக்கு உழைச்சிக்கிட்டு எழுதுறாருன்னா, பாரதி முதல்ல அதை வச்சு இதை சொன்னார். இவர் அங்கே இருந்துக்கிட்டு எழுதுறார். அப்புறம் இந்த புத்தகம் வாங்குற போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்போவுமே இப்படி வராது புத்தகம், இந்த நமக்கு முன்னுரைக்கோ படிக்கிறதுக்கோ வருது. அதை பார்த்தாலே நான் பயப்படுவேன். அந்த A4 சைஸில் ஸ்பைரல் பைண்டிங்கில் அது வந்து ஒரு பேப்பருங்கிறது 4 பக்கம். இப்போ 200 பக்கம் எழுதியிருக்காருன்னா 800 பக்கம்னு அர்த்தம். அவங்க சும்மா பெரட்டி படிங்க, பெரட்டா நான் பெறணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 மாதமாக என் டிரைவர்கிட்ட கூட கேளுங்க, டிஎன்பிசிக்கு நான் படிச்சிருந்தா கலெக்டர் ஆகிருப்பேன். எந்த நேரமும் தூக்கிட்டே திரும்பேன். நான் படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிக்காமல் போட்டி போட்டிருக்கிறதுனால படி விடாமல். சரி, ஏன் அப்படி நான் விடாமல் படிக்கிறேன் அப்படின்னா, படிக்குமாறு என்னை தூண்டியது அவருடைய எழுத்து தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று, நான் ரொம்ப சிரமப்பட்டேன். நான் திரும்ப சொல்கிறேன், எம்ஏ, எம்ஃபில்,
பிஹெச்டி, டிஜிடி, டிஜே இதெல்லாம் என்ன தெரியுமா? நான் வாங்கின பட்டம். டிஜிடின்னா டிப்ளமோ இன் காந்தியன் தாட் 2 வருஷம் படிச்சிருக்கேன். டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் இது படிச்சிருக்கேன், இதழியல் படிச்சிருக்கேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, 30 வருஷமாக பேராசிரியராக இருக்கிறேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இந்த புத்தகத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வர படாத பாடுபட்டேன். என்ன காரணம்? மொழிநடை. இந்த மொழிநடை வந்து நான் எங்கேயுமே நான் போகிற போக்கில் படிச்சுட்டு போகிற ஆள். அப்படி விறுவிறுன்னு படிச்சிடுவேன். எவ்வளோ பெரிய புத்தகமாக இருந்தாலும் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு படிச்சிடுவேன். இது அப்படி படிக்க விடலை என்னைய. காரணம், ஒரு வரிக்கு அடுத்த வரிக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த மொழி ஆளுமை இருக்கு இல்லையா, அது சாதாரணமானதே கிடையாது. அதுக்கு காரணம், இப்போ நான் கேட்டு நீங்கள் எங்கே படிச்சிங்க அதை உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். உங்கள் தமிழ் வாத்தியார் யார், இதெல்லாம் கேட்போம். ஏன்னா இப்போவும் எனக்கு நம்ப முடியல. என்ன காரணம் அப்படின்னா, சங்க இலக்கிய மொழிநடையை கையாளுறது சாதாரணமானதே கிடையாதுங்க. செயற்கையாக இருக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்யூட்டரில் அந்த சங்க இலக்கிய சொற்களாக வச்சுக்கிட்டு, இந்த அதை தூக்கி இதில் போடு, இந்த தூக்கி இதில் போடு, இந்த புத்தகத்தை பார்த்து சமையல் பண்ணுவாங்க தெரியுங்களா? முந்தியெல்லாம் சமையல் பண்ண உடனே தட்டில் போடுவாங்க, இப்போ நெட்டில் போடுறாங்க. எடுத்த உடனே ஒரு அம்மா ரசம் வச்சு முடித்த உடனே செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அதை கையில் இப்படி வச்சு ஒரு செல்ஃபி எடுத்து, நான் வைத்த ரசம் நவரசம் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் போட்டு ஸ்டேட்டஸில் வச்சிருச்சு. அடுத்த நிமிஷம் வேலை இல்லாத 500 பேர் பாருன்னு அருமை அற்புதம் லைக்கு, அதில் ஒருத்தர் வாவ் அப்படின்லாம் போட்டான். அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மத்தியானத்துக்கு புருஷனுக்கு அந்த ரசத்தை ஊற்றிருக்கு. அவன் மண் மாதிரி உட்காந்து தின்னுருக்கான். இந்த அம்மா கோபம் தாங்க முடியல. 500 பேர் லைக் போட்டிருக்கான். ஒரு வார்த்தையாவது சொல்கிறியா? அவன் சொன்ன, ஏ லூஸு, அவெல்லாம் ரசத்தை பார்த்தவன், நான் தான் திங்கிறவன், எனக்கு தான் அதனுடைய நிலைமை என்னன்னு தெரியும். இப்போ இதை சுட வைக்கவும் இதை எடுத்து, அது இல்லை எழுத்து. ஆசுகவி, மதர்கவி, சித்திரகவி, வித்தாரகவி 4 வகை உண்டு கவிதையில். ஆசுகவி ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிறதுக்குள்ளே வரணும். மதுரகவி இனிமையானது. சித்திரகவி என்னென்னா அந்த பாட்டு எழுதி அதை இதுக்குள்ளே அடைக்கணும். ரெட்டனாக பந்தம் எப்படி இருக்கும்? பாம்பு தலையில் ஆரம்பித்து அப்படியே உடம்பொழியை வந்து வாலில் முடியணும். நான் ஆராய்ச்சி பண்ணது தெரியுமா? நான் டாக்டரேட் பட்டு சொல்கிறேன்ல, நான் ஆராய்ச்சி பண்ணது என்ன நினைப்பீங்க நீங்கள்? நகைச்சுவையாக பேசுகிறாரு, அதனால் காமெடிகள் பற்றி இவர் ஆராய்ச்சி பண்ணிட்டுருப்பார். இல்லவே இல்லை. இலக்கணத்தில் ஆராய்ச்சி பண்ணேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கணத்தில் ஆராய்ச்சி, அதுவும் யார் தெரியுமா? சோழவந்தானூர் அரசன் சொன்னார். ஜென்மத்துக்கும் பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. ஒரே ஒரு க்ளூ கொடுக்குறேன். அவர் தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ண இடத்துல தான் மகாகவி பாரதியார் வந்து மதுரை சேதுபதி மேல்நிலை பள்ளியில் வேலைக்கு சேர்றார். வஉசிக்கு தொல்காப்பின்னு சொல்லி கொடுத்தவர் பண்டித பண்ணி கதிரேசன் செட்டியாருக்கு வாத்தியார். அவர் தான் அரசன் ஜன்மனார். அவருடைய தமிழ் படி தான் நான் இலக்கணப்படியை எடுத்து செஞ்சேன். இலக்கணம்னா சாதாரணம் கிடையாது. சத்தியமாக கண்ணீர் வந்துருங்க. அதாவது ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் 32 பக்கம் எழுதுவாங்க. ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. ஆஸ்துமா பேஷண்ட் தான் அப்படி குப்புற விழுந்துருக்கான். மூச்சு விடாமல் படித்தா என்ன அவன் எங்கேயா நிறுத்தற்குரிய இருக்காதுங்க. என்னன்னா அவங்களுடைய சிந்தனையை வந்து நிப்பாட்ட முடியாத அளவுக்கு ஸ்பீடில் எழுதுவாங்க. அந்த எழுத்து வேகத்தை அதை அருவி மாதிரி கொண்டு வரணும். அதான் ஆசுகவி. எனக்கு ஆச்சரியம், நம்முடைய அசோக்குமார் அவர்கிட்ட இந்த மொழி நடை வந்தது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். சாதாரணம் கிடையாது. டி.கே. சண்முகம் குழுவினர் வந்து நாடகங்கள் போடுற போது ஒரு இளைஞர் வந்து, நான் வசனம்லாம் எழுதுவேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. அப்படியா, என்ன எழுதியிருக்கீங்க? அவர் ஒன்று காமிச்சார். பார்த்துட்டு அவங்களால நம்ப முடியல. உங்கள் வயசுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கே. எங்கள் ரூமில் உட்காந்து நான் சொல்கிற ஒரு தீமில் ஒரு இது எழுதி கொடுங்க. 23 பக்கத்தில் எழுதி கொடுத்துருக்காரு அவர், அந்த இளைஞர். ரொம்ப அருமையாக இருக்குது, நீங்கள் நம்ம இதில் சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவரை சேர்த்துக்கிட்டு அவர் ரத்த பாசங்கிற அந்த ஒரு கதையை வந்து அவங்க நாடகமாக போட ஆரம்பித்தாங்க. அவர் அப்படியே திரைத்துறைக்கு வந்தார். கல்யாண பரிசுன்னு ஒரு படம் எடுத்தார். காதலிக்கு நேரமில்லை எடுத்தார். அவர் தான் ஸ்ரீதர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ரீதர் செங்கல்பட்டுக்கார் தான். அப்போ என்ன தெரியுங்களா, ஒரு இதில் பார்த்த உடனே இவங்க தான் எழுதியிருப்பாங்களான்ற ஒரு இது வருதுன்னு சொன்னால் என்ன காரணம்? அதுக்கு வயது ஒரு காரணம். இப்போவும் கூட நான் அவரை பார்த்த உடனே அப்படியே அசந்து போனேன். வழக்கமாக எழுத்தாளர்கள்னு நம்ம ஒரு கற்பனை வச்சுருப்போம்.
இந்த நம்ம சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இல்லை. இது வேறு. அதே மாதிரி அவர் ஓரியை எப்படி உருவகப்படுத்துகிறாரோ அதே மாதிரி உருவத்தோடு இருக்கார். ரொம்ப நல்லா ஒரு திடகாத்திரமாக நல்லா இருக்கார். நான் 2 புத்தகத்தில் காரி நான் எனக்கு வாசிக்க நேரமில்லை, நான் கையில் வாங்கிட்டேன், படிச்சிருவேன் எப்படியோ. அதனால் இந்த புத்தகத்தை அவர் எழுதக்கூடிய மொழிநடை தான் என்னை வந்து நான் அந்த வாசிக்கிற போது கொஞ்சம் மெதுவாக படிக்க வச்சது. ஆனால் படித்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் பக்கத்துக்கு பக்கம் புது புது வார்த்தைகள். இதை முழுவதும் நீங்கள் அந்த வார்த்தைகளை மட்டும் எடுத்து பின்னாடி ஒரு இது போடலாம், தனியாக போட்டு இது ஆய்வடங்கள் போடுவோம் இல்லையா, அது போடலாம். அவ்வளவு செய்தி அதில் இருக்குது. அதில் கூட இந்த யானை கூட்டம் இறந்து போகக்கூடிய விஷயத்தை அவர் சொல்கிறார். யாராவது அதில் படிச்சிருக்கலான்னு தெரில, ஐயா படிச்சிருப்பாங்க. இப்போ அந்த அந்த அது வந்து நான் சில இடங்களில் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொன்று, நான் அந்த அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறேன், அந்த சந்தைக்கு வந்திருக்கேன். நீங்கள் சொல்லக்கூடிய இன்றைக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த அந்த இடம் பேர் என்ன, கொல்லிமலையில் ஒரு சந்தை இன்றைக்கு வரைக்கும் நடக்குது. அந்த காட்டுப் பொருள்களை வந்து சந்தைக்கு வியாபாரிகள் மொத்தமாக வாங்கிட்டு போய் ஊரில் கொண்டு விற்பாங்க. முதல் நாள் ட்ரெயினில் வந்து அதிகாலையில் போய் 4 மணிக்கெல்லாம் அந்த சந்தை கூடிடும், 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போகும். நான் போய் அந்த சந்தையில் 2 நாள் இருந்திருக்கேன், கொல்லிமலையில் 2 நாள் இருந்திருக்கேன். நானும் தோப்பாவுமே அவர் குறிப்பிடக்கூடிய ஆகாய கங்கை அரப்பளீஸ்வரர். அது என்ன தெரியுங்களா, நான் அமெரிக்கா போயிருந்தப்ப என்னை இது கூப்பிட்டு போகிறாங்க நயகரா ஃபால்ஸுக்கு. அது ஓடி வந்து அருவியாக விழுகுது. நான் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இங்கே பாருங்க ஓடியாந்து அருவியாக விழுகுதுங்க, எங்கேயுமே பார்த்ததில்ல. அப்போ இவர் மாதிரி சேலத்துக்காரர் ஒருத்தருக்கு, இந்த இதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுருங்க, இதுதாங்க இப்போ கொல்லிமலையில் இருக்கிறது. அது முதல்ல தான் ஓடி வருது, 400 அடி பள்ளத்தில் விழுகுது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் அதில் இறங்கி போகிறதா இருந்தால் இன்றைக்கி படிக்கட்டுக்கு போட்டிருக்காங்க 420 படிக்கட்டு, அப் அண்ட் டவுன் 840 ஏறி இறங்கணும். இறங்கி குளத்தில் நீந்தி நீர்வீழ்ச்சியில் போய் குளிக்கணும். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் தான் அந்த அருவியில் போய் குளிக்க முடியும். அதை அந்த அருவியையும் அந்த இதையும் ஒரு இடத்துல ரொம்ப அழகாக குறிப்பிடுறார். அந்த ஓரியும் ஆராயின்னு சொல்லக்கூடிய அந்த ஹீராயினும் கதாநாயகி 2 பேரும் போய் இருக்கக்கூடிய அந்த இடத்த சொல்கிற போது நம்ம கண் முன்ன கொண்டு வர்றார். அப்படியே அந்த உயிரினங்கள் எப்படி தங்களுடைய உடம்பை இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிற போது நமக்கு அப்படியே பயமும் அதிர்ச்சியும் ஏற்படுது. அதே மாதிரி காலை நேரம், இரவு, நண்பகல், எல்லா நேரத்தை பற்றி இதில் அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. நான் படித்த வரைக்கும் எனக்கு உண்மையிலேயே வியக்க வைத்த ஒன்று. நான் இதை உலகம் பூரா கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையோடு நான் ஒரு யூடியூப் சேனல் வேறு நடத்துகிறேன். 2018 என்னுடைய நண்பர் கமலஹாசன் எப்படி என்னை சினிமாவுக்கு கொண்டு வந்தாரோ, நான் நடிக்கணும்லாம் வரலைங்க. விரும்மாண்டி படம் எடுக்கிற போது அதில் திரைக்கதை அவர் எழுதினார். மதுரை படம் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு 6 மாதம் என்னை அவரோட ஒர்க் பண்ண வச்சார். அப்போ தான் திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். எனக்கு உண்மையிலே பயமாக இருந்தது, ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நீங்கள் 2 மாட்டை பிடிக்கணும், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, நம்ம சிலபஸில் அதெல்லாம் கிடையாது. நான் பயப்படுறதை பார்த்துட்டு அவர் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போ உங்களை மைக்கு பிடிக்கினார். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். சினிமாக்குள்ளே கொண்டு வந்தாரா 2018 நீங்கள் ஏன் யூடியூப் ஆரம்பிக்கூடாது அப்படின்னாரு. ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஒரு 4 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்காங்க. நான் இதை வந்து 10 லட்சமாக மாற்ற முடியும், 1 கோடியாக மாற்ற முடியும், மில்லியன் கணக்கில் மாற்ற முடியும். ஆனால் அதுக்காக நான் நடத்தலை, பரபரப்பான செய்திகளுக்காக நடத்தலை. நீங்கள் அதில் எப்போவாவது நேரம் இருந்தால் பாருங்கள், தினம் ஒரு செய்தி போடு. ஒரு 5 பேர் என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. என் பையன் லண்டனில் அனிமேஷன் படித்ததுனால அவரும் பார்த்துக்கிறாரு, மருமகள் பார்த்துக்கிறாங்க, மகள் பார்த்துக்கிறாங்க, எல்லாம் ஆன்லைனில் வேலை பார்க்குறாங்க, மற்றவங்களாம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. தினம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தினம் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே கல்யாண பரிசு தங்கவேலு மாதிரி மேக்கப் போட்டு மேலே நின்றுவேன். காலையில் வேலைக்கு போவார்ல, அது மாதிரி. இதனால் தினம் இது வரைக்கும் ஒரு 3000 புதிய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் வெளியூர் போகிறேன்னா அது போட்டுக்கிட்டே இருப்பேன். இதில் இந்த புத்தகத்தை நான் நிச்சயமாக பேசுவேன். ஏன் பேசுவேன்னா, நீங்கள் சொல்லாட்டாலும் பேசுவேன். புத்தகம் அனுப்பிட்டா எனக்கு என்ன தெரியுங்களா,
இந்த நல்ல சாப்பாடு சாப்பிட்டோடனே ஃபோன் பண்ணி மாப்பிள்ள சீக்கிரமா முடிய போகுது நீங்கள் இப்போ பந்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்ல, அது மாதிரி நமக்கு ஒரு வழக்கம். அது இது என்ன எங்கே கிடைச்ச வழக்கம் தெரியுங்களா? ஆரம்ப காலத்து வழக்கம். ஆற்றுப்படைங்கிற நூல் என்ன? ஆறுன்னா வழி. அது என்ன? ஆற்றுப்படுத்துதல். நான் பெற்றதை மற்றவர் பெற வேண்டும் என்று நினைக்கிற குணம் தமிழனுக்கு உண்டு. கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி சென்று பயனதிர சொன்ன பக்கமும். தொல்காப்பியம் சொல்கிற வார்த்தை. கூத்தர், பாணர், பொருணர், விரலி எல்லாருமாக பெற்ற பெருவளத்தை மற்றவருக்கு தருமாறு இந்த வழியாக போ, ஆறை தாண்டி போ, மலையை தாண்டி போ, அங்கே ஒருத்தர் இருப்பான், அள்ளி கொடுப்பான், வாங்கிட்டு வா அப்படின்னு ஆற்றுப்படுத்துறது தான் ஆற்றுப்படை இலக்கியம். அதுபோல் இன்றைக்கி நல்ல புத்தகம் படித்தா சொல்லுவோம், நல்ல உணவு சாப்பிட்டா சொல்லுவோம், நல்ல உடை எடுத்தால் கூட சொல்லுவோம். எல்லாவற்றையும் நம்ம சொல்கிறது மவுத் டாக் அப்படின்னு ஒரு வார்த்தையை இன்றைக்கி பயன்படுத்துவாங்க. வாய் வழியாக சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு போகிற மாதிரி வேகமாக வேறு எதுவுமே பரவாது. அந்த மாதிரி இந்த புத்தகம் காரி மட்டுமில்லை ஓரி, இந்த 7 வள்ளல்களை பற்றிய செய்தியை சிறுபான்நாட்டுப்படைங்கிற நூல் தான் நமக்கு தெளிவாக வருஷப்படுத்தி சொல்லுது. அப்படி அதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த பாண்டிச்சேரி வர்ற வழியில், சென்னையிலிருந்து வர்ற வழியில் அந்த நல்லூர் நத்தத்தனார் பாடின அந்த இது வந்து அந்த ஊர் இன்னைக்கு அதே பேரில் இருக்குது. அதான் ஆச்சரியம். அங்கே அவருடைய நினைவிடமும் வச்சுருக்காங்க. எப்போயாவது போனால் பார்த்துப்பாங்க. அதுவும் நான் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு கேட்டால், இந்த சொற்கள் மொழிநடை இந்த கையாளுதல் என்பது எப்படி அவருக்கு கிடைத்ததுன்னு எனக்கு தெரியல. அவரை வணங்குகிறேன், அவர் தமிழாசிரியர்களை வணங்குகிறேன், அவருடைய பெற்றோர்களை வணங்குகிறேன், அவர் படித்த புத்தகங்களையும் வணங்குகிறேன். இப்போது இந்த வாய்ப்பை எனக்கு தந்தவர்களை வாழ்த்தி இந்த புத்தகம் பற்றி பெருமக்கள் பேச இருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய திருமிகு தமிழ் மணவாளன் அவர்கள் முதலில் காரி நூலை பெற்றுக்கொண்டு அறிமுகரை செய்ய இருக்கிறார். அவரை அன்போடு அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து திருப்பதி வாசகன் அவர்களும் பேச இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு அழைத்து, வாய்ப்பிருந்தால் நான் நிறைவுரை பேசுகிறேன், இல்லை என்றால் நன்றி ஏற்புரையோடு சேர்ந்து நாம் பேசிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். கொஞ்ச நேரம் தான் பேசுவேன். ஏன்னா உங்களை காட்டில் நான் அவசரத்தில் இருக்கேன். நான் மதுரைக்கு போகணும். அதனால் இந்த நிகழ்வின் ஏற்புரைங்கிறது ஒரு சாதாரணம் இல்லை. அவர் நன்றியுரையாகவும் ஏற்புரையாகவும் நம்முடைய அசோக்குமார் அவர்கள் மிக அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் அவங்க சொன்ன மாதிரி ஒரு நூலை படைப்பதற்கு முன்பாக அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது. பொன்னியின் செல்வன் எழுதுகிறப்ப கல்கி அப்படி செஞ்சாருங்க. அதாவது 2ஆம் பாகம் எழுதுறதுக்காக அவர் ஒரு டகோட்டா விமானம் அப்போ ஏற்பாடு பண்ணி கொடுத்து, அவரும் யார் கூட போனோம் அப்படின்னா ஓவியர் மணியமும் கூட போனாங்க. இப்போ கூட நான் ஐயாட்ட கேட்டேன், பதிப்பாசிரியர் அவர்கள்ட்ட நல்லலிங்கத்தை சொன்னேன், இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அந்த படங்கள்லாம் போட்டிருந்தாங்க, அதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஓவியரை நீங்கள் கொடுத்தா தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பொன்னியின் செல்வன் வெற்றிக்கு கல்கி எவ்வளவு காரணமோ அவ்வளவு காரணம் மணியம் அவர்கள். இங்கே மறந்துடக்கூடாது, மணியம் செல்வம் அவர்கள் 2 பேர் பின்னாடி வரைக்கும் போட்டாங்க. அதே போல் தில்லானா மோகனாம்பாள் யாராவது வாசிச்சிருக்கீங்களா? தில்லானா மோகனாம்பாள் பார்த்துருக்கீங்களா? இல்லை படிச்சிருக்கீங்களா? விகடனில், ஆனந்த விடலில் படிச்சிருக்கீங்களா? இப்போ படித்தா அதில் படம் இருக்காது. அது தொடராக வந்தபோது படித்தா அந்த ஓவியங்கள் வந்து கோபுலுனுடைய ஓவியம் வேற ஒன்றும் இல்லை. ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகம் வச்சுருக்கீங்களா? ஜெயகாந்தன். அந்த ஓவியம் வந்து கோபுலு. இப்போ இவங்க இந்த ஓவியர்களுக்கு போய் தான் அது நம்ம மனதில் நிற்கிது. தில்லானா மோகனாம்பாள் படம் எடுக்கிறப்ப காஸ்டியூம் டிசைனரையும் ஆர்ட் டைரக்டரையும் இந்த படங்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க அந்த படத்தை தயார் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியம் அப்படின்னு. இதுபோல் இவர் வந்து கொல்லிமலைக்கு போயிட்டு வந்திருக்கிறார். அவருக்கு துறையூர் சொந்த ஊருங்களா, கொல்லிமலைக்கு போயிருக்கிறார். அவங்க ஒரு பக்கமும் இருக்குது மலை, பச்சை மலைன்னு இருக்கக்கூடிய மலை வந்து பொன்னியின் செல்வனுடைய 5ஆம் பாகத்தில் வரக்கூடிய நந்திரியும் மற்ற பாண்டி நாட்டு ஒற்றர்களும் தப்பிச்சு போகிற இடம் வந்து அந்த பகுதியை தான் துறையூர் பக்கம் தான் முடிப்பாங்க. இப்போ இந்த பகுதியெல்லாம் போய் பார்க்குறதுங்கிறது சாதாரணம் இல்லை. எனக்கு தொழில் என்ன அப்படின்னா, பேச்சாக இருந்தாலும் கூட எங்கே போனாலும் முதல்ல மாலையில் நிகழ்ச்சி இருந்தால் காலையில் நான் என்ன பண்ணுவேன்னா பயணப்பட்டுக்கிட்டே இருப்பேன்.
இன்றைக்கி ஜிபிஎஸ் நீங்கள் சொல்கிறீங்கள, நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் அந்த ஊருக்கு நான் போயிருப்பேன். தமிழ்நாட்டில் எந்த ஊர் சொல்லுங்கள் அந்த ஊருக்கு நான் போயிருப்பேன். பஸ்ஸே போகாத ஊருக்கு போயிருப்பேன். நான் போயிருக்க ஊர்லாம் வெள்ளைக்காரனே ஆண்டிருக்க மாட்டேன் சில ஊர்லாம். ஏன்னா அதுக்கெல்லாம் போக முடியாது சாதாரணமாக. நான் இது பக்கம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் ஏரியாவில் போனால் ஒரு ஊருக்கெல்லாம் பஸ்ஸில் போய், பிறகு அவருக்கு மேலே பஸ் போகாது, காரில் போய், அப்புறம் ஆட்டோவில் போய், அப்புறம் டூ வீலரில் ஒருத்தர் காத்துக்கிட்டு இருந்தார், அவர் என்னை கூட்டிகிட்டு போய், அப்புறம் அதுக்கு பிறகு நாங்கள் நடந்து போகிறப்போ ஒருத்தர் லைட்டு பிடிச்சி முன்னாடி ஒருத்தர் கம்பு சுற்றி போகிறாரு. இதெல்லாம் நான் அந்த ஊர் மரியாதை நினச்சேன். வெறும் முள்ளா இருக்கே, இங்கே ஏதாவது பூச்சி பட்டை இருக்குமான்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் கூட வந்தவர், நல்ல பாம்பு இருக்கிற இடத்துல எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி என்னை எப்படி போக, அந்த அவர் முன்னாடி கம்பு சுற்றி போனது எதுக்கா, மேலே சில சமயம் பாம்பு விழுகுமா, அதனால அது என் மேலே விழுந்துடாமல் போய் போக பொய்யே கிடையாது. அதே போல் போயிட்டு அங்கே போனால் அது என்னன்னு அதாவது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பிறகு நடந்த முதல் கூட்டம் என் கூட்டமாக தான் இருக்கும். வேறு பூரா நாடகம் குத்துத்தான். இதுக்கு நடுவில் நான் போய் பேசுகிறேன். போனால் 30 பேர் படுத்திருக்காங்க, 20 பேர் உட்காந்துருக்காங்க, 10 பேர் அங்கிட்டு உட்காந்துருக்காங்க. நான் போய் ஒரு நகைச்சுவை சொன்னேன். ஒரு 10 பெண்கள் சிரித்தாங்க. ஒரு பாட்டி கிளவி எந்திரிச்சு பயங்கர கோபத்தில் கத்துது. ஐயா பேசிகிட்டு இருக்காரு, என்ன உங்களுக்கு சிரிப்பு வருதுங்க, நீங்கள் பேசுங்க, நான் எவ்வளோ சிரிக்காமல் பார்த்துக்கிறேன். நான் அதை கையெடுத்து கும்பிட்டு பேசாமல் உட்காரு. நான் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அம்புலி மாமா கதாநாயகன் மாதிரி வந்திருக்கேன். அங்கே பேசணும். இப்போ நான் அந்த ஊருக்கு இப்படி போனால் தான் தெரியும் எனக்கு அந்த ஊர். எதுவுமே இருக்காது. அங்கே பேச போயிருக்கேன் நான். இப்போ உசிலம்பட்டி ஏரியாவில் அதே மாதிரி பேச போகிறப்போ ஒரு மொத்தமே 50 வீடு. அதில் நம்ம 10 நிமிஷம் லேட்டாக போயிட்டு அதுக்கு அவங்க வயிறுக்குள்ள எங்களை 10,000 பேர் இப்போ தான் போனாங்க. மொத்தமே 100 பேர் தான் அந்த ஊரில். 10,000 பேர் இப்போ தான் போயிட்டாங்க. நாங்கள் போயிருந்தப்போ ஒரு தடவை அங்கே மேடையும் இல்லை, ஒன்றும் இல்லை, டியூப்லைட் தான் போட்டிருக்கு, சேர் இல்லை, ஒன்றும் இல்லை, பட்டிமன்றம். அப்புறம் ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் போய் பெஞ்சை தூக்கிட்டு அந்த பக்கம் உட்கார்றதுக்கு பெஞ்சில் 3 பேர், இந்த பக்கம் உட்கார்றதுக்கு பெஞ்சில் 3 பேர், நடுவர் நான், எங்கே உட்காருது சேரு, இப்படி யோசிச்சுட்டே இருந்தாங்க. அந்த சேரை தூக்கிட்டு வருவான்னு பேசினாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க சிரிக்கிறீங்க, மற்றவெல்லாம் பேசாமல் உட்காந்துருக்கீங்க. நீ அடுத்த தலைமுறைக்கு இதுவும் தெரியாது, ஏன் வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னு கேட்டால், என்னைக்கு நம்ம இப்போ ஐஸ் பெட்டியை கொண்டு வச்சு மூக்கில் பஞ்சை வச்சு விட்டோமோ சுத்தமாக நம்முடைய மரபு போச்சு. என்ன நம்ம நீட் நிமுக்கெல்லாம் மாட்டோம். எப்போவுமே அமர்ந்த கோலம், நின்ற கோலம், கிடந்த கோலம், அமர்ந்த கோலம் சொல்கிறோம்ல, அது மாதிரி உட்கார வச்சு எங்கூர் பக்கம்லாம் பின்னி எடுத்து விடுவாங்க. கண்ணாடி போட்டு தலப்பா கட்டி கையில் புத்தகம் கொடுத்து அவர் படிச்சுக்கிட்டு இருக்கப்பயே உயிர் போயிடுச்சான். அதான் அதுக்கு ஒரு பழமொழி உண்டுங்க, பாட ஏறினும் ஏடது கைவிடேல், யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துரையும் கல்லாதவாறு. இதுதான் இது வள்ளுவர் இலக்கியத்தில் சொல்லியிருக்காரு. இது மக்கள் மொழி. பாட ஏறினும் ஏடது கைவிடேல். இப்போ பாருங்க, இதில் என்ன ஆச்சரியம்னா, அவர் கையெழுத்து கூட போட தெரியாது. அவர் கையில் புத்தகம் கொடுத்துருப்பாங்க. அவர் படிச்சுக்கிட்டே உயிர் போடுறாரா, போட்டோம் பரவாயில்ல. இங்கே இப்போ பேசிக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, எனக்கு சேர் தூக்கிட்டு வரணும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஊரில் ஒரே ஒரு சேர் இருக்கும். அது எதுக்குன்னா இதுக்கு தான் உட்கார வைக்கிறதுக்கு. அந்த சேரை தூக்கிட்டு நான் அந்த ஊருக்காரன், எனக்கு தெரியாதா? இப்போ அவர் தேனின்னார்ல, எங்கள் அப்பா பிறந்தது கண்ணமனூர், காணாவளக்கு தெரியுமில்ல, அதான் எங்கள் அப்பா பிறந்த ஊர். சேரை தூக்கிட்டு விட்டாங்க. எனக்கு பார்த்த உடனே கிடுக்கிட்டு நடுங்குது. அதில் உட்காந்து அதில் தான் தீர்ப்பு சொல்கிறதுக்கு உட்காந்துருக்கேன். இனிமேல் தான் கிளைமேக்ஸு. தீர்ப்பு இல்லை, முடிக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் அப்பத்தா போயிடுச்சு, சேரை தூக்கிட்டா. 3 நாளாக எனக்கு கிழங்குல சேரில் இருந்து கை ஏறி எப்படி கழுத பிடிக்கிற மாதிரி தோணுது. அப்படியே இதை நான் யோசிச்சு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். இது பின்னாடி கீராஜ நாராயண் நாற்காலின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. இதை நான் அனுபவித்தா தான் எழுத முடியும். போய் பார்க்கணும்.
இப்போ எல்லாத்தையும் உட்காந்துக்கிட்டு இருக்க இடத்துலலாம் எழுத முடியாதுங்க. பயணப்படணும். இப்போ நான் இந்த என்னுடைய நண்பர் வெங்கடேசன் வந்திருக்காரு, அவருக்கு தெரியும் என்னுடைய பயண திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்பவும் முடியாது, நம்பாமல் இருக்கவும் முடியாது. அப்படித்தான் நான் பயணப்படுவேன். இப்போ நான் நெதர்லாந்து போயிருந்த போது இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறாங்க. என்ன வேணாலும் சொல்லு, நான் எங்களுக்கு என்ன நெதர்லாந்துங்கிற, அந்த லாந்துங்கிற, அயர்லாந்துங்கிற 3 பாஸ்போர்ட் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள், ஒவ்வொன்றும் 56 பக்கம் சீல் விட்டு போட்டு வச்சுருப்பேன். நெதர்லாந்து வந்து டச்சுக்காரர்கள் தேசம். எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல அங்கே பல்கலைக்கழகம் போவேன், அங்கே இருக்கக்கூடிய நூலகம் போவேன், அதே மாதிரி மியூசியம் போவேன். இங்கே என்ன, நான் போகிறதுக்கு முன்னாடி யார்கிட்டப்பா என்ன செய்வேன், நான் தொல்லியலாளர்கள்ட்ட ஒரு பேட்டி எடுத்துக்கிடுவேன். வேதாசலம், சாந்தலிங்கம், ஸ்ரீதரன் போன்றவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள். இப்போ கீழடியை கண்டுபிடிச்சார்ல அவர், டக்குன்னு வர மாட்டேங்குது, பேராசி அவரும் இப்போ அப்புறம் டெல்லிக்கு மாற்றுறாங்க, அப்புறம் வந்துட்டார் அமர்நாத். பாருங்க, அது மண் தோன்ற காலத்துலேருந்து நான் கூட போயிருந்துக்கேன். அது வெறும் தரையில் தோன்ற காலத்துலேருந்து நான் கூட ஒரு 50 முறையாவது போயிருப்பேன். அங்கே இரவெல்லாம் தங்கியிருக்கேன். அதோடு மட்டுமில்லை, அது ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஒவ்வொன்றும் பார்க்குற போதும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். நெதர்லாந்தில் லேடன் பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தேன். அங்கே என்ன ஆச்சரியம் இருக்குது தெரியுங்களா, ராஜராஜ சோழனுடைய செப்பேடு இருக்குது. ராஜராஜ சோழனுடைய செப்பேடு 30 கிலோ எடை உள்ள 10 லீஃப்கள் இருக்குது. இவ்வளோ நீளம் இருக்குது. ஒவ்வொன்றும் காப்பர் இதில் செஞ்ச தாமிரப்பட்டயம். அது என்ன தாமிரப்பட்டயம் தெரியுங்களா, கடாரமாகிய மலாய் தேசத்தை ஆண்ட மன்னன் நம்முடைய ராஜராஜ சோழன்கிட்ட வந்து இது புத்த விகாரம் கட்டுறதுக்கு இடம் கேட்குறான். புத்த விகாரம் கட்டுறதுக்கு இடம் கொடுக்கன்னு கேட்குறான். அதுதான் பொன்னியின் செல்வன் 5ஆம் பாகத்தில் வரக்கூடிய சூடாமணி விகாரம். படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இப்போ அதை கொடுக்குற போது ராஜராஜ சோழன் சைவன், சிவனை மட்டும் கும்பிட்றவன். ஆனால் அவன்கிட்ட அந்த பேதமெல்லாம் கிடையாது. அவன் என்ன பண்ணாதீங்களா, நீ கோயில் கட்டுற சரி, விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும் இல்லையா, அதனால் ஒரு ஊரையே உனக்கு தானமாக தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனைமங்கலம்ங்கிற ஒரு ஊரை தானமாக தர்றான். அந்த ஆனைமங்கலம் ஊரை தானமாக தந்த டாக்குமெண்ட்டு தான் நான் பார்த்த செப்பேடு, ஆனைமங்கலம் செப்பேடுகள், அதுக்கு பேர். இதை அங்கே வச்சுருக்குறாங்க. அவ்வளவு அருமையாக பாதுகாக்கிறாங்க. நம்ம கையில் வந்து உரை போட்டு தான் பார்க்கணுங்கிறாங்க. நாங்கிட்ட கெஞ்சி கதறி ஒரே கழட்டிட்டு சும்மா தொட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாக அதை தொடர போது மெய் சிலுத்து போச்சுங்க. என்ன காரணம் தெரியுங்களா, அந்த டைம் மிஷின், ஜூல்ஸ் வெர்ன் எழுதக்கூடிய டைம் மிஷின் ஒரு இது படிச்சிருப்பீங்க நீங்கள், கால எந்திரம். அதில் ஏறி பயணப்படுற மாதிரி 1000 வருஷத்துக்கு முந்தின ஒரு பொருளை நான் தொடுறதுக்கான வாய்ப்பு எனக்கு காலம் கொடுத்துருக்கு இல்லையா, அது சாதாரணம் கிடையாது. தொட்டு பார்த்து அப்படியே சில்லுன்னு இருந்தது அப்படியே. அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு என் உடல் நண்பர்கிட்ட, இது நம்மது தானே, இது எப்படி அங்கே வந்துச்சு இங்கே வச்சுன்னு கேட்டேன். நம்மளை டச்சுக்காரர்கள் ஆண்டிருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாது, நம்மளை ஆளாதவங்களே கிடையாது அப்படி சொல்லணும். போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள், ஆர்மீனியர்கள், இஸ்லாமியர்கள், நாயக்க மன்னர்கள், யாரை விட்டு போனால் யோசிச்சு வைங்க, அப்புறமேல் பார்த்துக்கிடுவோம். ஆனால் நம்ம ஆண்ட வம்சம் பேசிக்கிட்டுறோம். எம்பிட்டு தாங்கி வந்திருக்கேன் தெரியுமா, இவ்வளவும் தாங்கி தமிழ் நிற்குதுன்னா அதான் ஆச்சரியம். இவ்வளவும் தாங்கி நிற்குது, அது காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த வேர் தான் காரணம். இப்போ இது எப்படி கொண்டு போனாங்க, டச்சுக்காரர்களை ஆண்ட போது அவங்களுக்கான குடவுனாக இருந்திருக்குது அந்த நாகப்பட்டினம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதச்சாலை. அங்கே இந்த செப்பேடுகளை பார்த்துட்டு இதனுடைய அருமை தெரிஞ்சு அது கொண்டு வந்தாங்க பாதுகாக்கிறாங்க. இப்போ நான் நண்பர்கிட்ட கேட்டேன், இது நம்ம ஊர் தானே கொண்டு போகலாம்ல, ஏன்னா இப்போ நம்ம பிற நாட்டில் இருந்தால் நம்ம வாங்கலாம், அனுமதி கேட்டு வாங்கலாம். அப்போ அவர் சொன்னாருங்க, நாங்கள் இங்கே இருக்கட்டுங்க, ஏன்னா இது வந்து காப்பரில் செஞ்சது. நம்ம ஊரில் காப்பரை உருக்கிட்டு இருக்காங்க, தெரியும் நமக்கு, வேணாம். இங்கே இருந்தால் இவங்க காப்பர், நம்ம ஊருக்கு போனால் யார் காப்பர்?
இது பல கூட்டங்களை சொல்லுவீங்க, மௌன அஞ்சலி மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க, புரியாது. ஸ்லேடை காப்பர்னா என்ன, காப்பாற்றுபவர், காப்பர்னா என்ன, தாமரம், எதுவும் தெரியறதில்லை. இப்போ எனக்கு என்ன வைத்திருச்சல் தெரியுங்களா, ஜோக்கு சொன்னால் சிரிக்க வேணாம், தமிழில் இருக்கிறது யார் புரிய வேணாமா, கவிதை சொன்னால் புரிஞ்சுக்கிற வேணாமா. அது காப்பர். யார் காப்பர்? சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டிருந்தார் அவர். காப்பாற்ற நான் அப்போ அங்கேயே இருக்கட்டும், நான் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். போய் பார்க்கணுங்க, பார்த்தா தான் தெரியும். சுங்கம்பட்டாணின்னு ஒரு இடம் இருக்குது மலேசியாவில், அழிக்கப்பட்டிருக்கு. ராஜேந்திர சோழனுடைய, ராஜராஜ சோழனுடைய கோயில்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. பாலித்தீவு போயிட்டு வந்தேன், இந்தோனேஷியா பக்கத்தில் பாலித்தீவு. இன்னைக்கு கூட பேப்பரில் பாலித்தீவு பற்றி வந்திருக்கு. மணிமேகலைக்கு கோயில் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? மணிமேகலை வந்து கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண் பிள்ளை. அவருடைய பேரில் தான் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் மணிமேகலை எழுதியிருக்கிறார். பாலி மொழி தெரிந்த ஒரே தமிழர் அவர் ஒரு ஆள் தான். ஏன்னா பௌத்தம் படிக்கணும்னா பாலி மொழி தெரியணும். யார் சொல்கிறா தெரியுமா? ராகுல சாங்கித்யாயன் சொல்கிறார். வாழ்கா முதல் கங்கை வரைன்னு ஒரு புத்தகம் இருக்குது, படிச்சு பாருங்க. எப்போவும் 33 மொழிகள் தெரிஞ்ச ஆள் ராகுல சாங்கித்யாயன். என்னுடைய மானசீக குருநாதர்கள் அவர் ஒரு ஆள். இப்போ இவர் சொன்னார்ல இந்த மூலிகை இதுகள்லாம், இதை பற்றி தமிழில் ஏற்கனவே ஒருத்தர் எழுதியிருக்கார். சித்தர்கள் நான் சொல்லவில்லை, யார் தெரியுங்களா? பிலோ இருதயநாத், கேள்விப்பட்டிருக்கலான்னு தெரில. மஞ்சரில் எழுதுவார், கலைக்கதிரில் எழுதுவார். நீங்கள் சொல்கிற அதே மூலிகையில் அவர் சொல்கிறாரு. அவரோட போகிறான், ஒரு வழிகாட்டி ஒருத்தன் போகிறான், இடத்தை சேர்ந்தவன். இவர் வந்து தனியார் துறையில் வேலை பார்த்தவர். சனி ஞாயிறில் சைக்கிள் எடுத்துக்கிட்டோ பஸ்லேயோ போய் 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 எழுதிட்டு வருவார். ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் தான் தோப்பா, அப்புறம் தான் சிவசுப்ரமணியன் அவங்கெல்லாம். இப்போ அவன் சொல்கிறான், அவன் நிறைய நம்பிக்கைகள் கதைகள்லாம் சொல்லிட்டு வர்றான். உங்களை நடக்க விடாமல் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். எப்படி பண்ணுவேன் அப்படின்னோடனே, இப்போ நான் சொல்கிற இடத்துல நீங்கள் நடந்து வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த கொடியாக படர்ந்துருக்கு. இவன் என்ன பண்ணுறான், இப்படி சுற்றி போயிட்டு இங்கே வந்து நின்றுக்கிறான். நின்றுக்கிட்டு இவர் எழுத்தாளரை பார்த்து இது நடந்து வாங்க அப்படிங்கிறான். அவர் வெறுங்காலில் நடந்து வர்றாரு. நடந்து வந்துக்கிட்டே இருக்கார். கால் மரத்து போய் நின்றுறாரு ஒரு இடத்துல, நடக்க முடியல. அவன் சிரிக்கிறான், வாங்க வாங்கன்னு. நடக்க முடியலங்கிறாரு. இருங்க அப்படின்னு கம்பை வச்சு அவரை கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் இன்னொரு இதை வச்சு அவர் காலில் மூலிகை தடவுறான், உட்கார வைக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் சரியாயிடுச்சு. இதுதான் ஆளை அப்படியே நிற்க வைக்கக்கூடிய இது வந்து எங்களுக்கு தெரியும், அது இந்த மூலிகை அப்படிங்கிறான். அதே மாதிரி அவர் ஒரு வீட்டில் தங்கியிருக்கார், மலை வீட்டில், மலை ஜாதியினர் வீட்டில். ராத்திரியில் அந்த அம்மா திடீர்னு கத்துறா. என்னன்னா தீப்பிடிச்சிச்சுங்கிற மாதிரி கத்துறா. போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. அவன் காலையில் வந்து விறகு வெட்டிட்டு வந்தான்ல, அதில் ஒன்று ராத்திரியில் லைட்டு மாதிரி ஒளி வீசுது. இவர் போய் பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பட்டையை பார்த்தா அது ஒளி வீசுகிற பட்டை. அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே ஊருக்கு கொண்டு வந்து சென்னையில் அவர் வீட்டில் ஹார்லிக்ஸ் பாட்டிலில் போட்டு எல்லா லைட்டையும் அமர்த்திட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒளிருது. அது எல்லோரும் இந்த ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஒளிரும் பட்டை அது. நாலு படம் அது வந்து அதனுடைய இதை சாரத்தை இழந்துருது. இப்படியான மரங்கள் இருக்குது. இதுக்கான ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய புராணத்தில் கண்ணப்ப நாயனார் தன்னுடைய தோழரோடு போகிறப்ப மேலே போகாத அந்த மலையில் தேவர்கள் வந்து சூடம் காட்டுவான். புராணம் இலக்கியம்னா நீங்கள் உடனே அப்படின்னு தள்ளிட்டு போயிடுறீங்க. இல்லை, அப்படி இல்லை. அவன் சொன்ன மரம் இந்த மரம் தான். தெரியுதா அவங்களுக்கு? நம்ம என்ன செய்வோம், பாலம் போட மாட்டேங்கிறோம், கோலம் போட மாட்டேங்கிறோம். எனச்சாத்தான் தெரியும். நான் பெரிய புராணத்தையும் படிச்சுட்டு பிலோ இருதயநாத்தையும் படிக்கிறப்ப தான் எனக்கு தெரியுது, அவன் கற்பூரம் காட்டுறதா சொன்ன மரம் பிலோ இருதயநாத் சொன்ன மரம் தான் அந்த மரம். அவனுக்கு தெரிஞ்ச கற்பனைன்னு சொல்கிறான். அதாவது நம்ம உடனே அவனை முட்டாள்னு சொல்லிடக்கூடாது. அந்த செய்தி நமக்கு கிடைக்குது. ஆளை நிப்பாட்டுறது இருக்குது. ஒளிரும் மூலிகை இருக்குது. கொல்லிப்பாவை அவர் சொன்னார்ல, இது எங்கே வருது தெரியுங்களா? அணங்குன்னு சொல்கிறான். காமத்துப்பாலில் முதல் திருக்குறள் என்னன்னு கேட்டிங்கன்னா, காமத்துப்பாலில் அணங்குகொள் ஆய்மயில்கொள்ளோ கணங்குளை மாதர்கள் மாலுமன் நெஞ்சே அங்கே தோன்றுபவள் தேவதையா
அணங்கா, ஆளை மயக்கக்கூடிய அணங்கா, மயிலா, என் காதலியா, இதுதான் அந்த கேள்வி. இது சிலப்பதிகாரத்தில் வருது. கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வர்றாங்க பூம்புகார்லேருந்து. கூட வர்றது கவுந்தியடிகள்ங்கிற சமணத்துறவி. அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு கோவலன் போகிறா அப்படி காலை கடன் கழிக்க. அப்போ அந்த பகுதியில் ஒரு அணங்கு இருக்குது. அந்த அணங்கு என்ன செய்ய தெரியுமா? நமக்கு விருப்பமான உருவத்தில் வந்து நம்மளை அடித்து சாப்பிடும். நமக்கு விருப்பமான உருவம், நமக்கு விருப்பமான உருவம்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, அவங்க அப்பா மாதிரி வந்து அந்த பிள்ளையை கூப்பிட்டு போயிடும், அவங்க மாமா மாதிரி வந்து கூப்பிட்டு போயிருக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி அது என்ன செய்யுமா, நம்ம மனசுக்குள்ளே யார் இருக்காங்களோ அவங்க உருவத்தில் வருமா. இதில் இப்போ நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரத்தை. கோவலன் போகிறான், அந்த இவனுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் யாருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அது வருது. எது? அந்த அணங்கு வருது. யார் மாதிரி வந்திருக்கோம்? கண்ணகி மாதிரி, மாதவி மாதிரி இல்லை. அதுதான் ஆச்சரியம். இந்த 2 பேர் மாதிரி இல்லை. மாதவியினுடைய தோழி பயந்த மாலை மாதிரி வருது. புரியுதா? அவளையும் ஒரு பார்வை பார்த்து வச்சிருந்துருக்கா. கெட்டவன் இல்லை. நீங்கள் சில நேரங்களில் கல்யாண வீட்டில் என்ன மணமகளை காட்டில் அந்த கூட்டு வர பிள்ளை நல்லா இருக்கு பார்த்துருக்கீங்களா? மாப்பிள்ளை கூட கொஞ்சம் யோசிச்சுக்கலாமோ அப்படின்னு யோசிப்பேன். இப்போ இவன் மனதுக்குள்ள, ஆழ் மனதுக்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயம் யாருங்க எழுதுவா? இன்றைக்கி நம்ம சைக்காலஜிஸ்ட் நம்ம பெருசாக சொல்கிறோம் இல்லையா? நம்ம போகிற போக்கில் இது என்னென்ன, இது எங்களுக்கு இது கிடையாதுங்க, சிலபஸில் இது வைக்கலை, எங்களுக்கு புகார் காரணம் மட்டும்தான் உண்டு, பத்திர காரணம் மட்டும்தான் உண்டு, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இவன் உடனே என்ன செய்கிறான், அதோட விடலை. இளங்கோடிகள் எழுதுகிறவர் சேர நாட்டுக்காரரு, கதாநாயகி சோழ நாட்டுக்காரி, இந்த கதை நடக்கிறாரே எங்கள் ஊர் மதுரை பாண்டி நாடு. எப்படியான ஒரு ஒத்துமை பாருங்கள். இப்போ அங்கே இவன் உடனே என்ன செய்யறான், பாய்களை பாவைங்கிற மந்திரம் ஓதுறான். அதாவது இந்த மாதிரி உருவம் வந்தால் அதை என்ன பண்ணணுங்கிறதுக்காக அவன் அந்த மந்திரத்தை ஓதவும் சடார்னு அந்த உருவத்தை மாற்றி அவன் காலில் விழுந்து, இதை அந்த சமணத்துறவியிடம் கூறாதே, கண்ணகியிடம் கூறாதேன்னு சொல்லிட்டு ஓடி போயிருங்க. பாருங்களேன், இது என்ன நம்ம சொல்கிறோம்? பிளாக் மேஜிக். நீங்கள் சொல்லுங்கள், எது வேணாலும் சொல்லுங்கள். அதாவது அறிவியல் வளராத காலத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் கேலியாக கிண்டலாகலாம் பேசக்கூடாது. நம்ம சர்வசாதாரணமாக கேட்குறோம், தீப்பெட்டி கண்டுபிடிச்ச பிறகு எதுக்கு சட்டியை தூக்கிட்டு போவானே சுடுகாட்டுக்கு? அப்படியே அர்த்தம். இதை கொண்டு போனதாண்டா அவன் செத்து போயிட்டான்னு தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். அது அந்த ஊர்வலம் என்ன ஊர்வலம்னு தெரியணுங்கிறதுக்கு ஒரு குறியீடு வேணும்ல. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, பண்பாட்டு அசுவிகள் போட்டிருக்கீங்கள, பண்பாட்டு அசுவிகளில் என்ன முக்கியமான விஷயம் தெரியுமா? தோப்பா நேரடியாக போய் எழுதுனது. என்ன எழுதுனது தெரியுமா? ஒரு இறந்த வீடு, இந்த இறந்த வீட்டில் அவன் இளைஞன் செத்து போயிட்டான், அவனுக்கு ஒரு மனைவி, அந்த உடம்பை தூக்க போகிறாங்க, இவரும் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்படி தூக்க போகிறப்ப உள்ளேருந்து ஒரு கிழவி ஒரு தண்ணி குடத்தை தூக்கிட்டு வர்றான். எல்லோரும் அப்படியே அமைதியாக இருக்காங்க. அதை கொண்டு வைக்கிறா இந்த டெட் பாடிக்கிட்ட வச்சுட்டு மடியிலேருந்து ஒரு பூ எடுத்து போடுறா. ஹா அப்படிங்கிறாங்க எல்லோரும். 2வது பூ போடுறா, 3வது பூ போடுறா, 4வது பூ போடுறா. ஐயோ பாவமே அப்படிங்கிறாங்க. குடத்தை தூக்கிட்டு உள்ளே போயிடுறா. படத்தை தூக்குங்க, தூக்கிட்டாங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இந்த இறந்து போனவனுடைய மனைவி இருக்கால, அவள் இப்போ எந்த நிலையில் இருக்காங்கிறத அதை சொல்லியிருக்க அந்த காட்சி என்னன்னா, அந்த நிறைகுடம் என்பது அவள் சூழுற்றிருக்கிறாள், அதாவது கர்ப்பமாக இருக்கிறாள். பிரெக்னன்சியாக தமிழில் அப்படி சொன்னால் தானே புரியும். அப்படி இருக்கிறாள். அப்புறம் இதோடு விடலை, எத்தனை பூ போட்டு சேர்ந்தம்மா? 1 2 3 4. ஏன் அப்படின்னா, இந்த இறந்து போய் 6 மாதம் கழித்து எல்லாரும் மறந்த பிறகு திடீர்னு எப்படி அவளுக்கு பிள்ளை வந்துச்சு, புருஷன் சேர்த்து போயிட்டா அப்படின்னு கேட்பாங்கிறதுக்காக
எப்பா இவன் சாகிறப்பயே இவன் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கா, அவன் 4 மாசமா இருக்கா என்ற செய்தியை எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்தாமல் நம்முடைய முன்னோர்கள் சமிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். இதுதாங்க வேணும். அதில் தான் எனக்கு தோப்பாவை ஏன் பிடிக்கும் தெரியுமா? பெருந்தெய்வங்களை விடுங்க, சிறு தெய்வங்களை அவர் மறுக்கவே மாட்டார். என்னுடைய தெய்வங்க என்னைய கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்க. உனக்கு ஒரு கோயில் இருக்குல்ல, அங்கே போக வேண்டியதுன்னா என் கோயிலில் யார் பூசாரி? நான் தான் பூசாரி. தெரியுமா? உங்களுக்கு தெரியுமில்ல, அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்குது. குலதெய்வம் கும்பிடணுமா இல்லையாங்கிற விஷயத்தை யார் சொல்கிறா தெரியுமா? தொல்காப்பிய ஆசிரியர் சொல்கிறாரு, வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்பாங்கிறாரு. உன் வீட்டுக்குள்ள ஒரு சாமி இருக்குல்ல, உனக்கு ஒரு சாமி இருந்தால் நீ தானே அதுக்கு பூசாரி. நீ அங்கே நின்று சாமி கும்பிடு, நீ அங்கே போயிட்ட, நீ உள்ள இல்லைன்னு இருக்க. நமக்கான கோவில், நமக்கான இடம், நமக்கான வழிபாட்டு முறை எல்லாம் அவரவருக்கு உண்டுங்க. அவரவர் தெய்வம் ஒருவருக்கு தெய்வம் இல்லையா, இல்லாட்டி அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் பழனி கோயிலுக்கு போனீங்கன்னா அவன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த தலபுராண பாட்டை பார்த்து நான் அப்படியே அசந்து நின்று போனேன். என்ன தெரியுங்களா? அதாவது எல்லை காணாத வடிவத்தோடு ஒரு தெய்வம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அடிமுடியும் நடுவுமில்லா, அடிமுடியும், அடினா பாதம், முடின்னா மேலே, அடிமுடியும் நடுவுமில்லா அகன்ற பரம்பொருள் உளதென்று அறிந்திட்டாலும் எனக்கு தெரிந்தாலும் நான் கும்பிடுவதற்கு ஒரு சாமி வேணும்டா. எனக்கு தெரியாதா? ஆகாயம்தான் சாமி, கடவுள் தான் சாமி, இயற்கை தான் சாமி, எல்லாம் தான். ஆனால் என் மனம் ஒருங்கு விடுவதற்கு ஒரு உருவம் வேண்டும். அடிமுடியும் நடுவுமில்லா அகன்ற பரம்பொருள் உளதென்று அறிந்திட்டாலும் கடிகமல் மென்மலர் பூசைக்கு உதவும் பாங்கு அதற்கு இல்லை ஆதலால் அதனை கருத மாட்டேன். நான் எப்படி பூ போடுறதா இருந்தால் எப்படி போடுவேன், இப்படி போடுவேன், இப்படி போடுவேன்னு சொல்கிறதா? இல்லை, நான் இப்படி ஒன்று வச்சு இப்படி போடுவேன், அதுக்கு நான் இப்படி அபிஷேகம் பண்ணுவேன், இதை பூரா அதில் ஊற்றி வேஸ்ட் பண்ணுறேன், அப்படி யோசிக்காதீங்க. பிள்ளையை குளிப்பாட்டி சந்தோஷமாக அதுக்கு போட்டு அது கேட்டுச்சா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 500 ரூபா நோட்டு கொடுத்தா கீழே ஓட்டுட்டு ஒரு படம் கொடுத்தா வாங்கி பைக்கில் வச்சுக்கிறது, சின்ன படம். அப்போ அது தெரியாது, நம்ம அழகிட்டு பார்க்குறோம். அதுபோல் எல்லா விஷயங்களும் இவங்க சொல்கிறாங்க பாருங்க. இந்த கொல்லிப்பாவை எழுந்து வர்ற போது நீங்கள் படம் கூட அப்படி இருக்காது. நான் என்னுடைய நண்பர் கமலஹாசன் இந்த புத்தகத்தை கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த அடுத்த மாதம் அமெரிக்காவுக்கு போகிறேன். ஏன்னா அவர் உணர்வார், எனக்கு தெரியும். அவர் மித்திக்கல் விஷயங்கள் எல்லாம் விட மாட்டார். வேணும். காந்தாரான்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏஎம் ஓடிச்சு சொல்லுங்க பாப்பா. தமிழ்நாட்டில் 100 நாள் ஓடிச்சுங்க. 6 கோடியில் எடுத்த படம் 100-200 கோடி சம்பாரிச்சிச்சு. அது காரணம் என்ன? அதில் வந்த ஒரு வகையான மித்திக்கல் லைன் தான் அது. அவன் அந்த ஒரு வகையான சாமி இது அவன் ஆடுறான் பார்த்தீங்களா? இது என்ன? அது நம்ம ஊரில் உண்டு. இன்னும் கூட ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். கிராமத்தில் சாமி கும்பிட்றப்ப திடீர்னு இங்கிட்டு இருக்கிற ஆடுவாங்க. உடனே இங்கிட்டு இருக்க ஏழை இது அவங்க சாமிட்டா, நமக்கு வராதுடா அப்படின்னா. புரியுதுங்களா? சாமின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கடவுள் அதெல்லாம் இல்லை. மச்சினன் சாமி பங்காளிக்கு வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது என் சாமி என் அண்ணனுக்கு வரும், என் தம்பிக்கு வரும், என் மச்சினனுக்கு வராது. வரக்கூடாது, மாறி ஆடக்கூடாது. இதெல்லாம் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நாலடியாரில் சொல்கிறாங்க, டேய் அவன் மரணம் அடைஞ்சு அவன் கொண்டு வரப்போ அது என்ன ஊர்வலம் தெரிய வேண்டாமா? முக்காலை கட்டினில் மூடித்தீ கொண்டெழுவர் செத்தாரை சாவார் சுமந்து. இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்கள. இப்போ யோசிச்சு பாருங்க. இதைத்தான் செத்தாரை சாவார் சுமந்து, செத்தாரை இனிமேல் சாக பிறந்திட்டு போயிட்டுருக்கான். எதை வச்சு? முக்காலை கொட்டினுள் இப்படி 3 கம்பு வச்சு மேலே வச்சுருக்கான். இதை வச்சுக்கிட்டு அவனை எரிச்சாதான் இல்லையாங்கல்ல வேறங்க. இது கொண்டு போனால் அவனை எரிக்க கொண்டு போகிறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்முடைய குறியீடுகள் தாங்க. இதெல்லாம் அவர் அதுக்குள்ளே எவ்வளோ ஆராய்ச்சி சொன்னாங்க பாருங்க. 2 பேரும் அதை படிச்சுட்டு வந்து சொல்கிற போது அவங்க என்ன திணறாங்க தெரியுங்களா? எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தான். பரீட்சை எழுதுகிறப்ப ஒன்றும் தெரியாதவர்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும், அதிகமாக தெரிஞ்சவனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த 2 பேரும் ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச ஆட்கள். நான் முந்தா நாள் ஒரு ஜோக்கு படித்தேன். பரீட்சை எழுதுகிற காலில் ஒருத்தன் லேசாக பின்னாடி கை நீட்டுறா, பிட்டு ஏதாவது இருந்தால் கொடு அப்படின்னு.
அவன் ஒரு பிட்டு கொடுக்குறான், அதை வாங்கி போய் ஆர்வமாக பார்க்குறான். இன்னைக்கு என்ன எக்ஸாம் அப்படின்னு அதில் போட்டுருக்கான். நீ அவனை பார்த்து எந்த எழுதுறது? அதை காட்டில் ஒரு கொடுமை. இந்த ஒருத்தர் இப்போ அரை மணி நேரம் பரீட்சை எழுதிவிட்டு, நான்லாம் ஹாலுக்கு போயிருக்கேன்ல, அரை மணி நேரம் பரீட்சை எழுதிட்டு சார் கொஸ்டின் மாறி போச்சு, அன்ன வரைக்கும் அப்புறம் அவனை கொடுத்த உடனே பாட்டுக்கு எழுதிவிட்டேன். சில பேர் பயத்தில் என்ன வேணாலும் செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா ஹாலில்? அதனால தான் எங்களுக்கு ஒரு வாத்தியார் வருவார். அவர் என்ன செய்வார்ங்களா, ரொம்ப ஜாலியான ஆள். உள்ளே வந்தவொன்னு சொல்லுவார், இங்கே கவனம், என்னை பற்றி உனக்கு தெரியாது, ரொம்ப கண்டிஷனாக இருப்பேன். அவைவே விட்ட அவைவே எழுதணும், அடுத்த ஆள்கிட்ட கேட்போம், வாங்கி எழுதுவோம், திருப்பி அதெல்லாம் வச்சுக்கிற கூடாது. ஜாலியாக சொல்லிட்டு ஒழுங்காக பாட்டு கஷ்டம், எழுது அப்படி இதெல்லாம் வச்சுக்கிறாரு அப்படின்னு போயிடுவார். இந்த சொல்கிற வார்த்தையே நல்லா இருக்கும். நானே சொல்லுவேங்க, ஒருத்தர் சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு திரும்பியா மூஞ்சியை தொடப்பேன், தண்ணி குடிப்பேன், பேனை இன்னுவேன், சன்னில் இன்னுவேன். நான் அவனை கூப்பிட்டு, உனக்கு தான் பார்க்கறது தெரியல, நீ எதுக்கு இந்த வேலையை பார்க்குறாரு, இதுக்கு படிக்க வேண்டிய, அது கஷ்டமாக இருக்குது, இந்த கஷ்டத்தை கட்டலும் அது கஷ்டம். இப்போ இதெல்லாம் விடுங்க இருக்கட்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆர்வம் கொண்டு பார்த்தாலே போதுங்க. இப்போ அவர் பயணப்பட்டு பார்த்து, கொல்லிப்பாவையை பார்த்து, உணவை பார்த்து, மருந்தை பார்த்து, அதில் இருக்கக்கூடிய தெய்வங்களை பார்த்து, அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை பார்த்து, வீரப்பனுடைய கதை நீங்கள் நக்கீரன் வெளியீட்டில் படித்து பாருங்க. யார் நம்ம இந்த வீரப்பன், சந்திர வீரப்பன், அதனுடைய கதையை படித்து பாருங்க. அவன் ஒரு இடத்துல போயிட்டே இருப்பான், தன்னுடைய குழுவோட ஒரு இடத்துல உட்காந்துக்கிடுவாங்க. என்னன்னு கேட்காம எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க. ஏன்னு கேட்டால் ஒன்று கிராஸ் பண்ணுது அப்படிமா. நம்ம ஊரில் காற்று கருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒன்று கிடக்குது அப்படிமா. அது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி போவாங்க. இது பாருங்க, இந்த காட்டு உயிர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் சாதாரணம் கிடையாது, பறவைகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுமா. இதில் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அவர்கிட்ட கேட்கணும்னு சொன்னேன். அதில் இந்த ஒரு பறவையை சொல்லி அது படைமரத்தில் கூடு கட்டும்னு ஒன்று எழுதியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த இடம்னு எனக்கு மறந்துட்டேன். அது படைமரத்தில் தான் கூடு கட்டும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஆண் படைகள் தான் கூடு கட்டும். ஏன்னா பெண் படைகளை கூடு கட்டினா நுங்கு பறிக்கவும் உப்பு வெட்டவும் ஆள் வருவாங்க, ஆண் படை காய்க்காது. அதனால திருஞான சம்பந்தர் ஒரு பாடல் பாடி ஆண் படையை பெண் படையாக மாற்றினார்னு சொல்லி வரும். இருக்கட்டும், அது வேற விஷயம். இப்போ ஆண் படைகளை கூடு கட்டுற போது அந்த பறவை தன்னுடைய குஞ்சுகளை அவ்வளவு அருமையாக பாதுகாத்துக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பறவைகளை பற்றிய குறிப்பு ஜிம் கார்பெட் என்ற ஒருவர். ஜிம் கார்பெட் யாருன்னு கேட்டால் புலிகளை பற்றி எழுதக்கூடிய ஆள். குமாவூன் புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு காலர்ஸோட பதிப்பகம் வந்திருக்குது. ஜாரா சுந்தரேசன் ஒருத்தர் அந்த காலத்தில் இருந்தார். அதே மாதிரி அவருடைய அந்த மொழிபெயர்ப்பில் வந்திருக்கு, தோப்பா முன்னுரையோடு வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த புலி நடந்து போயிருக்கோம், ஆட்கொல்லி புலி நடந்து போயிருக்கோம். அந்த கூட வரவன் சொல்லுவான், கால் தரத்தை வச்சு அந்த புலி செனையாக இருக்குது அப்படிமா, அதனுடைய வயிறு. அது மாதிரி இன்னொரு ஆச்சரியம், புலிக்கு நகம் இங்கே தானே இருக்குன்னு சொல்லுவோம், முதுவில் ஒரு நகம் இருக்குமாங்க, முதுவில். அது எதுக்குன்னா இது அடித்து தோளில் போட்டு போகிறப்போ கொக்கி மாதிரி மாட்டிக்கணுமா அந்த இது. அது சாதாரண ஆளுகளுக்கு இப்படி தடவை பார்த்தா தெரியாதா, இப்படி தடவைனா தான் தெரியுமா. இப்போ நம்முடைய உடம்புல ரோமம் இப்படி தான் இருக்கும். எதிர் ரோமக்காரர்கள்னு சிலர் உண்டு தெரியுமா உங்களுக்கு, இப்படி நோக்கி முளைச்சிருக்கோம், ரொம்ப ரேர் அது. அப்படி முளைச்சவன் யார் தெரியுங்களா, மகாபாரதத்தில் அரவான்னு ஒருத்தன், அர்ஜுனனுக்கும் உலூபி என்கின்ற நாகலோகத்து பெண்ணுக்கு பிறந்தவன் தான் அவன் தான் படுகளம், அவனை தான் வெட்டி கொடுப்பாங்க. போர்க்களத்தில் படுகளை பழி கொடுக்குறவன் எப்படி கொடுப்பான்னு தெரியுமா, தலையை வெட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க, இப்படி கைகால் கட்டி வச்சுட்டு ஒவ்வொரு அங்கமாக அறுத்து 8 பக்கம் எறிவாங்க. ஒவ்வொரு அங்கம், அவன் அழுகக்கூடாது, கத்தக்கூடாது, அவன் தான் வீரன். அவன் சகல விதிகளும் பொருத்தவனாக இருக்கணும், அவனை தான் பலி கொடுக்கணும்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு. ஒன்று அவனை கொடுக்கணும், இல்லை என்னை கொடுக்கணும், இல்லை நீ வேணும் அப்படின்னா அவனை கொடுங்க.
அவன் தான் அர்ஜுனனுடைய மகன். இது இந்த எதிர்ரோமக்காரர்கள்ங்கிற மாதிரி சொல்கிறக்கூடிய அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் சின்ன 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 இதில் போகிற போக்கில் விட்டுட்டு போயிடுறோம். நான் எப்போவாது இந்த புத்தக திருவிழாக்களுக்கு பேச கூப்பிட்றப்ப இதெல்லாம் போய் சொல்லுவேன். ஏன்னா அங்கே தான் புத்தகம் பற்றி படிச்சுட்டு வந்து கேட்டு ஆமாம்பாங்க. இது நான் கல்யாண வீட்டில் பேச முடியுமா சொல்லுங்க. கல்யாண வீடுகளில் பேசுகிறது தற்கொலை முயற்சி மாதிரி. என்னை ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க, 3000 பேர் வந்திருந்தாங்க. நான் தான் பேச்சாளர், 3000 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துருந்தேன். அதனால் இனிமேல் கல்யாண வீடுகளுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப ஒரு கல்யாண வீட்டில் கூப்பிட்டு அங்கே போய் பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு, இங்கேயாவது போடியம் இருக்குது, அங்கே ஹேண்ட்மேக்கை கையில் கொடுத்து பெரியவர்களே தாய்மார்கள் 2 வாரத்தை தான் அங்கே சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஓடியா அந்த பொண்ணு மாப்பிள்ளை பரிசு கொடுக்குறோம்னு என்னை தள்ளிகிட்டே போகிறாங்க. அப்படி இல்லை இப்படி இல்லை, அங்கிட்டு போ இங்கிட்டு போ. நானும் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க, அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. இதில் அந்த அந்த கூட்டத்தில் ஒரு கிழவி வந்து என்கிட்ட என்னை கூப்பிட்டு அந்த ரூம்குள்ளே பேசியா ஒருத்தருமே இல்லை அப்படின்னு. அதாவது தனியாக பேசுகிறவன் இங்கிட்ட பேசுனானே அங்கன பேசுனானே என்னத்தை சொல்ல. அப்போ பாருங்கள், நல்ல பேச்சாளர்கள் கிடைக்கலைங்கிறது கவலை இருக்கட்டும், நல்ல கேட்பாளர்கள் கிடைக்கணுங்க, அதுதான் முக்கியம். வேறு எங்கே போவோம்? இப்போ நான் இன்றைக்கி ஒத்துக்கிட்டு ஓடியான்றதுக்கு அவருடைய எழுத்து மட்டும் இல்லை, இந்த வெளியிடுற அளவுக்கு தைரியம் அவருக்கு இவருக்கு இருக்குன்னா அதை கேட்கவும் ஆட்கள் இருக்கான்னு நம்பித்தானே நான் வர்றேன். எனக்கு 1000 வேலை தெரியும். இப்போ நேற்று நான் இப்போ இது முடிக்கிறப்ப பட்டிமன்றம் முடிக்கிறப்ப 3 மணி ஆயிடுச்சு காலையில். இப்போ காலையில் ஆரம்பித்து 3 மணி ஆயிடுச்சு. சாயங்காலம் ஒரு படம் பார்க்குறதா இருந்தது, அதுக்கு நேரம் இல்லை. அதுக்குள்ளே சும்மா இருக்கக்கூடாதுன்னு போய் விடுதலை செகண்ட் படம் பார்த்துட்டு வந்துட்டேன். அதாவது எல்லாம் நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, சில சும்மா இருக்கிறது எனக்கு ஒரு வேலை, அது ஞாபகம். நான் சும்மா இருக்கிறதையும் ஒரு வேலையாக பார்ப்பேன். அப்போ இதில் வேணும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு படிக்க படிக்க படிக்கத்தான் கிடைக்குது. இதை படிக்கிறப்ப நான் 1000 அனுபவங்களை, அதாவது நம்மளை கூட்டிகிட்டு போகிறார், கொல்லிமலை காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறப்ப நம்ம என்னென்னத்தை பார்க்குறோம், எப்படியான விஷயங்களை சந்திக்கிறோம். இதோடு சேர்ந்து சங்க இலக்கியங்களையும் மூலிகைகளையும் மலர்களையும் கனிகளையும் உணவையும் அதை படிச்சுட்டே வர்றப்ப சாப்பிட்ற இடம் வரவோ அப்படியே பசிக்குது எனக்கெல்லாம். அதுவும் அந்த உடும்பு இது பண்ணி அது இது போட்டு அதை அந்த தேக்கு இலையில் வச்சு தேன் கலந்து அப்படி இப்படி சொல்லிகிட்டு இருப்பேன். மணிமண்ணா 1:30 ஆச்சா, இப்போ பசிச்சிருக்கோம். இப்படி பசிக்கணும், படிக்கிற போது பசிக்கணும். நாம் அனுபவித்து படிப்பது என்பது அதுதான். அதனால் அவருடைய அந்த ஓரி புத்தகத்தை முழுக்க படிச்சிருக்கேன், காரியும் படிப்பேன், மற்ற நூல்களையும் கேட்டிருக்கேன். அதே போல் பதிப்பாசிரியர் அவர் நல்லலிங்கத்தையும் சொல்லியிருக்கேன். அரிய புத்தகங்கள் வந்தால் மறக்காமல் எனக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு படிக்கிறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பேசுகிறதுக்கான சபைகள் கிடைச்சாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசுவேன். நல்ல புத்தகத்தை வெளியிட்ட நல்லலிங்கம் அவர்களுக்கும் படைப்பாசிரியர் அசோக்குமார் அவர்களுக்கும் அருமையாக அதை வாசித்து நமக்கு அளித்த நண்பர்களுக்கும் இருந்து சற்றும் அயர்வில்லாமல் ஒரு சினிமா இப்படி உட்காந்து பார்ப்போமா? இல்லை, பாட்டு போட்டவுடனே சீரட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க சில பேர், பார்த்துருக்கோம். குடும்பத்தோடு பார்க்க முடியுமா? இல்லை. குடும்பத்தோடு டிவியில் உட்காந்து படம் பார்க்க முடியுதா? கிடையாது. அதுவும் மோசமான படங்களெல்லாம் வந்துட்டால் நம்ம படுற பாடு கொஞ்சம், அதுவும் இவங்க குதிக்கிற குதியில் வீட்டுக்குள்ளே குதிச்சுருவாங்களோன்னு பயமாக இருக்குது. டான்ஸ் ஆடுறப்ப ஒரு மோசமான சீன் வரவும் அப்பா கத்திருக்காரு, முன்னாடி இருக்க 8 வயசு பையனை பார்த்து கண்ணை மூடுறா அப்படின்னு இருக்காரு. அவன் ஓடியாந்து அவன் கப்பை கண்ணை மூடிட்டான். ஏன்னா அவனுக்கு வருத்தமாக இருக்கும்ல, அப்பா கட்டு போயிடுவாருன்னு. அது எதுவுமே இல்லாமல் இந்த பாருங்கள், நம்ம 10:30க்கு ஆரம்பித்தோம், 1:30க்கு 3 மணி நேரம் பொன்னியின் செல்வன் காட்டில் வேகமாக ஓடி இருக்கு. எப்படி ஓடிச்சு? படைப்பாளரால் ஓடி இருக்கிறது. தொடரட்டும் இந்த பணி. நன்றி, வணக்கம்.